தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் இந்த பரிசுத்த நாளிலும் நாம் திருச்சபையாய் கூடிய நமது ஆண்டவராய் தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கும்படியாக தேவன் தந்த மகாபரி கிருபைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் போது அதில் சொன்ன ஒரு வார்த்தை, பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறது என்கிறதை நாமும் அறிந்து அவ்வளமாக நம்ம தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்லுகிறபடினால இன்று தேவன் நமக்கு முன்னால் வைக்கிற சில வேத வாக்கியங்களை நாம் தியானித்து தேவ ஆசீர்வாதங்களை மூலமாக பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை திருவசன மத்தியிலே வரும்போது அவைகளை பக்தன் தாவீதுராஜா சொன்னது போல உடைய பிரமாணங்களுக்கு வாயை ஆவென்று திறக்கிறேன் என்று சொன்னார். அதுபடினால பிரவசனம் கேட்கக்கூடாது. கொடிய பஞ்ச காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அதுபடினால கேட்க வேண்டும் என்றாலும் கேட்க முடியாது. ஆகார குறைவினால் பஞ்சம் அல்ல, தண்ணீர் குறைவினால் உள்ள பஞ்சமும் அல்ல. திருவசனம் கேட்கக்கூடாது. பஞ்சகாலம் வரப்போகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றபடினால ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஏராளமும் தாராளமாய் தருகின்ற இக்காலத்தில் நம்முடைய கையில அருமையான வேதாகமத்தை கர்த்தர் எழுதி தந்திருக்கிற இந்த அருமையான நாட்களில் அதிகமாய் கர்த்தருடைய வசனத்தை நேசிக்க வேண்டும் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்லுகின்றபடினால் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முந்தா நாள் பகலில் காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு தந்த கர்த்தருடைய செய்தி உங்கள் மத்தியில் இன்று சுருக்கமாய் நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமருக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும் பொருட்டு இந்த வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகின்றது. தேவனை ஆராதிக்கிற, தேவனை ஸ்தோத்திரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனம் வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஒரு மனதோடு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டுமா? நீங்கள் ஒரு மனதோடு தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு ஒரே வாயினாலே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு என்று அவர் பின்னால் எழுதி கொண்டு வருகின்றார். இந்த நாளில் நமக்கு தருகின்ற கர்த்தருடைய வார்த்தை என்ன என்றால், அதாவது தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் தனிப்பட்டவராலோ ஒரு குடும்பமோ அல்லது ஒரு சபையோ சேர்ந்து வரும்போது ஒரு மனம் வேண்டும். அந்த ஆராதனையின் மத்தியில் தான் கர்த்தர் பிரசன்னமாய் இருப்பார். அந்த ஆராதனையில் தான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், விளங்கும் என்று நாம் வேதத்தில் காணுகின்றோம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு ஆராதனை நடக்கிறது. இங்கே ஏசாயா ஒரு நாள் பார்த்தார் என்று ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்குள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். பரலோகத்தில் ஒரு ஆராதனை நடக்கிறதை கண்டு அவர் முகனிந்து கர்த்தரிடத்தில் புலம்புகிறதை இந்த வசனங்களிலே நாம் காண முடியும். வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த காலத்தில் இரண்டு சட்டைகளால் தன் முகத்தை மூடி, இரண்டு சட்டைகளால் தன்னுடைய பாதங்களை மூடி, இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பரலோகத்தில் ஒரு ஆராதனை நடக்கிறதை அவர் பார்த்தார். அங்கே கேராபீன்கள் சேராபீன்கள் அவர்கள் 2 சிறைகளால் தங்களுடைய பாதங்களை மூடி, 2 சிறைகளால் தங்களுடைய முகத்தை மூடி, 2 சிறைகளால் பறந்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரே மனதோடு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் காணுகின்றோம். அப்படி மகிமைப்படுத்தின இடத்துல என்ன நடந்தது பாருங்க. அடுத்த வசனம். கூப்பிடுவருடைய சத்தத்தினாலே வாசல்கள் நிலை அசைந்து ஆலயம் புகையினால நிறைந்தது. ஹல்லேலூயா. ஒருமனப்பட்ட ஆராதனை, ஒருமனதோடு கர்த்தரை துதிக்கும் போது நீங்கள் ஒருமனதோடு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரே வாயினால் அநேகராக கூடி வருகிற நாம் ஒரே வாயினால கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது போல
இங்கே கர்த்தரை நான் துதித்துக் கொண்டு நம்முடைய சிந்தனைகள் வீட்டிலேயோ அங்கேயோ இங்கேயோ எதையோ என்று நினைத்துக் கொண்டு பாயும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தால் அதனால் எந்த பயனும் இல்லை என்று நாம் காணுகின்றோம். அதுபடினால கூடியவர்கள் நாம் கொஞ்சம் பேரோ அதிகமான பேரோ அதே நாம் ஒருவரோ நம்முடைய குடும்பமோ நாம் தேவனை ஆராதிக்கும் போது அதாவது ஒருவர் பார்த்து ஒருவர் நோக்கி பார்த்து தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர், தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் என்று தேவனை புகழ்ந்தார்கள். இங்கே நாம் பார்க்கின்ற இந்த வசனம் என்ன என்றால் அதாவது நாம் ஒரு மனதோடு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற ஜெபம் அதாவது பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படியே பரலோகத்தில் நடக்கிற ஆராதனை தூதகங்கள் எல்லாம் ஒருவர் பார்த்து ஒருவர் நோக்கி ஒற்றுமையாக ஒரே இருதயத்தோடு அவருடைய நோக்கம் தேவனையே குறிப்பாக வைத்து அவரை நோக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. நாமும் பக்தன் தாவீது சொன்னது போல கர்த்தரை கண் முன்னால் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்முனாலே நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். ஆலயத்தில் வந்தபோது நம்முடைய கண்முனால ஒன்றும் நோக்கம் இல்லை, ஒன்று நம்முடைய மனதில் அதாவது எண்ணமாக இல்லை, இல்லாமல் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவரை முன்னாலே நிறுத்தி ஒரு ஆளுக்கு நாம் தேங்க்ஸ் சொல்றோம் என்றால் அவரை பார்த்து ஐயா வணக்கம் தேங்க்ஸ் ரொம்ப உபகாரம் என்று அவரை பார்த்து எங்கேயோ பார்த்து கொண்டு சொன்னால் அது ஒரு அசட்டை பண்ணுகிற மாதிரி அது இருக்கும். அதே மாதிரி தேவனுக்கு மகிமை செலுத்துகிற மக்கள் அவரையே நோக்கி அவ்விதமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். அங்கே என்ன ஏற்படுமா? அசைவு ஏற்படும். ஹல்லேலூயா. அங்கே வாசலில் நிலைக்கால்கள் அசைந்தது. ஆலயம் தேவ மகிமையினால் புகையினாலே நிறைந்திற்று என்று நாம் காணுகிறோம். நம்முடைய ஆராதனையில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் அது நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆராதனையில் கொஞ்சம் கொஞ்சமாய் நடக்கிறது. சிலருக்கு அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கிறது. இதில் நான் 1-2 பேரை பார்க்கிறேன். அவர்களுக்கு இந்த ஆராதனைக்கு வருகிறார்கள். ஆனால் இந்த ஆராதனையில் போடுற சத்தம், ஆராதனையில் படிக்கிற பாடல்கள் அவர்களுக்கு எப்படியோ இருக்கிறது. ஒரு நாகரிகமாய் ஆராதித்தவர்கள், நாகரிகமான ஆராதனையை பார்த்தவர்கள், நாகரிகக்காரர்களோடு இருந்து ஆராதித்தவர்கள், அவர்கள் கடமைக்காக வேற வழி இல்லாமல் வருகிறவர்கள் நம்ம மத்தியிலே உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன், நான் பிழைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. நான் ஜீவிப்பது தேவ கிருபை. இதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் ஒரு நாள் எத்தனையோ சம்பவங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அறிவாளியும் சாகிறான், பராக்கிரமசாலியும் ஆண்டு போகிறான், திடீரென்று ஆண்டு போகிறார்கள், வெளியே போறார்கள், ஆக்சிடென்ட்ல குடும்பமாய் போய்விட்டார்கள். என்னதான் சொல்கிறேன் நாம் பார்க்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். விடுமத்தில் நாம் ஜீவிப்பது ஆண்டவருடைய மட்டற்ற கிருபை. ஆறுபடினால் தேவனை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த துதியானது ஒரு மனதாக இருக்க வேண்டும். வீட்டிலே நாம் குடும்ப ஜெபம் பண்ணுகிறோம். வீட்டை ஆவியிலிருந்து சத்தம் போடுவார், அல்லது வீட்டம்மா ஆவியிலிருந்து சத்தம் போடுவார்கள். அந்த நேரத்தில் கூட ஆராதிக்கிறவர்களுக்கு மனக்கலக்கம் ஏற்பட்டுவிடும். ஐயோ பக்கத்து வீட்டில் என்ன நினைப்பாங்க, பக்கத்தில் இருந்து நினைத்து விட மாட்டார்களா, இப்படி கடந்து சத்தம் போடுகிறார்களே என்ற நிலை வந்தால் அந்த துதி, அந்த ஆராதனை அங்கீகரிக்கப்படுகிறது இல்லை என்று நாம் காணுகிறோம். அங்கே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகத்துவத்தை அங்கே நாம் பார்க்க காண முடியாது என்று கர்த்தருடைய திருவாக்கு சொல்லுகின்றது. அப்படினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை பார்த்து என்ன சொல்லுகின்றது? நீங்கள் ஒரே மனதோடு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரே வாயினால் எல்லாரும் தேவனை துதிக்க வேண்டும் என்று அருமையான தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பரலோகத்தில் அப்படி ஒரு ஆராதனை நடக்கிறது. ஒருவர் நோக்கி என்ன சொன்னார்கள்? தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர், தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர், தேவன் பரிசுத்தர் என்று அவரை மகிமைப்படுத்தினார்கள். அந்த மகிமையில கர்த்தர் இறங்கினார். அந்த மகிமை இறங்கின உடனே அதை கூப்பிடுற சத்தத்தில் அங்கிருந்த வாசல்கள் கிடையாது நடங்குகின்றது. ஆலயம் புகையினால் நிரம்பிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆராதனை தான் நம்முடைய ஆராதனை. நம்முடைய ஆராதனையில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனுபவம் உண்டாகிறது. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஊழியக்காரர்கள் சத்தத்தை குறைத்தாலும் துதி உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. முன்பு கொஞ்ச நாளைக்கு முன்னால அப்படி இருக்கவில்லை. ஊழியக்காரர் சத்தம் குறைந்தோடனே டப்பர் ஆப்பாகிவிடும். இப்படி அப்படி அல்ல. அவர்களுக்குள் இருந்தே அந்த அனல் மூழ்கிறது நான் காணுகிறேன். ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ளே அந்த நன்றி பெருக்கு உண்டாகிறது காணுகின்றேன். ஹல்லேலூயா. சபையில் எப்படிப்பட்ட ஒரு கிரியை இப்பொழுது உண்டாயிருக்கிறது. அவர்கள் ஐயா சொன்னார்கள் என்றோ அல்லது தேவனை துதிக்கும் பாகம் இல்லை, தேவனை துதிக்க சொன்ன உடனே நிப்பாட்ட முடியாது. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து 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 துதிக்க ஆரம்பித்து விட்டால் எப்படி நிற்க மாட்ட முடியும்?
1000 நாவுகள் இருந்தால் நம்மை போற்ற முடியாது என்று சொல்லி இருக்கிறது அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆராதனை ஒரு மனதோடு தேவனை துதிக்கிறதாக இருக்க வேண்டும். அங்கே என்ன நடக்கும்? 22ஆம் சங்கீதம் 3வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். 22வது சங்கீதம் 3வது வாக்கியம். அந்த துதிகளின் மத்தியில் தான் அவர் வாசமா இருப்பார். வாசிங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் தேவனாகிய இஸ்ரவேலர்கள் மத்தியிலே வாசமாய், இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் மத்தியிலே, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தேவ பிள்ளைகள் மத்தியிலே ஏறெடுக்கிற துதியிலே அவர் வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் துதிக்கும் போது அங்கே யார் வருவார்கள்? ஆண்டவர் வருவார். நமக்கு தனித்திருந்து நீங்கள் ஒரு மனதோடு துதித்து பாருங்கள், நமது ஆண்டவர் வருகிறாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் நம்ம எப்படி ஆட்கொள்கிறார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய வாயின் முற்றத்தினாலே என்னை முத்தமிடுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது அல்லவா? அது நம்மிடத்தில் நடக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களில் அவர் இறங்கும் போது அப்படி அவர் செய்கின்றார். அல்லேலூயா. நாம் சாதாரண ஒரு புழுக்கள், நாம் எப்படியோ இருக்கிறோம் நாம் இன்று வெள்ளைக்காரனை பார்க்கும்போது, நம்மை அவனுடைய ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படியோ நம்முடைய உருவம் தெரிகின்றது. நம்முடைய பார்வையில் நாமே நம்மளுடைய குறாய்ந்து கொள்ளுகின்றோம். நம்முடைய உருவம் இப்படி இருக்கிறது, இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்களே சாயல்ல என்று நாம் எண்ணக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களாகி நம்மையும் கர்த்தர் முத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாயின் முத்தத்தினாலே நம்மை முத்தம் இடுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை துதிக்க ஆரம்பித்த உடனே நம்முடைய துதிகள் மத்தியிலே யார் வாசமா இருக்கிறார்? தேவன் வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமையை செலுத்துவது எப்படி இருக்க வேண்டுமா? ஒரு மனதோடு இருக்க வேண்டும். ஒருவரோ பலரோ சபையோ குடும்பமோ சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது ஒரு மனதோடு பல மனம் இல்லாதபடி ஜெபத்தில் தேவனை துதிக்க மாலை ஜெபம் காலை ஜெபம் பண்ண உட்காரும் போது நம்முடைய மனது எங்கெல்லாமோ போய்கொண்டிருக்குமானால், இங்கே காலையில் 5 மணிக்கு ஜெபம் பண்ண வேண்டுமே என்று புஸ்தகம் திறந்தவனமாகத்தான் இருக்கின்றது. நம்முடைய சிந்தைகள் எல்லாம் இன்றைக்கு எப்படி செய்வது, அதை எப்படி செய்ய, இதை எப்படி செய்ய, இன்றைய காரியங்கள் எப்படி நடக்குமோ என்று நம்முடைய சிந்தை அங்கெங்கே அலைய விட்டு இங்கே பாட்டையும் பாடிக்கொண்டிருந்தால் ஆனால் ஒரு பயனும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அம்மா நெல் காய போட்டுட்டு உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தார். தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார்களாம். தேவனை துதிக்கும் போது கோழி வந்து நெல்லை சாப்பிட வரும்போது கோழி என்று விரட்டி விட்டு அப்புறம் தோத்திரம் மறு அடுத்த கோழி விரட்டுறது, அப்புறம் துதிக்கிறது. இந்த துதி அல்ல. அல்லேலூயா. நெல்லை கொஞ்சம் கழித்து காய போடணும். ஜெபம் பண்ணி விட்டு ஒரு மனதோடு கர்த்தரை துதித்து விட்டு அப்புறம் மற்ற காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்முடைய ஆராதனை என்று சொல்லும் போது நாம் வீட்டில் இருந்து புறப்பட்டாகிவிட்டதா, கர்த்தரை ஆராதிக்க போகின்றோம். இப்ப ஆராதனை முடிந்துதான் நம்முடைய வீடோ, நம்முடைய குடியிருப்போ, நம்முடைய சொந்தமோ பந்தமோ, நம்முடைய காரியங்களோ, வேலையோ, ஜோலியோ நினைக்க வேண்டும். எப்பொழுது ஆராதனை முடியும் போய் துணி துவைக்க வேண்டும், எப்பொழுது ஆராதனை முடியும் போய் மற்ற காரியங்களை கவனிக்க வேண்டுமே என்ற இந்த நிலையில் இருந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்தால் அந்த ஆராதனை மத்தியிலே தேவ பிரசன்னத்தை காண முடியாது. அருமையானவர்களே, நம்முடைய தேவனை ஆராதிக்க நாம் தேவாலயத்துக்கு வருகின்ற நாம் நம்முடைய ஆண்டவரை கண்முனாலே நிறுத்தி அவர் செய்த நன்மைகளை நினைவுகூர்ந்து அவருடைய மகத்துவங்களை, நம்முடைய நாமத்துடைய மேன்மையை உணர்ந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தன் ஏசாயா அதைத்தான் சொன்னார். அதாவது நான் அசுத்த உதடுள்ள மனிதன், அசுத்த உதடுகளுள்ள மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகின்றவனே, சேனைகளின் தேவனாய் கர்த்தரை என்னுடைய கண்கள் கண்டதே என்று புலம்பினார். என்னுடைய கண்கள் உம்மை கண்டதே என்று புலம்பினார். அப்படி போல நாம் அப்படி இருந்தோம். இந்த நாட்களில் ஆண்டவரை துதிக்கும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். அவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் எப்படி தேவ அன்பு குழந்து விட்டு எரிந்து பாருங்க. இதெல்லாம் நாம் நினைத்து இந்த சிலாக்கியத்தை கொடுத்தீரே ஆண்டவர் என்று ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கிற இடத்திலே அசைவு உண்டாகும். அவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனதோடு தேவனை மகிமைப்படுத்தும் போது அங்கே தேவ மகிமை புகையாய் எழும்பிற்று என்ற பிரகாரம் அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு மனதோடு தேவனை மகிமைப்படுத்தும் போது அந்த தேவனை ஆராதிக்கிற மகிமையிலே தேவன் வாசமாய் இருப்பார் என்று திருவாக்கு சொல்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆராதனையிலே தேவன் பிரசன்னமாய் இருப்பார் என்று நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆனபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஒரு மனதோடு தேவனை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? மல்கியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். ஆண்டவராகிய தேவனுடைய திருவாக்கு என்ன சொல்கிறது பாருங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்கள். நான் பிதாவானால் குமாரன் பிதாவை தன் தகப்பனை கனம் பண்ணுகிறான், வேலைக்காரன் எஜமானை கனம் பண்ணுகிறான். நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? என்ன கனம் செலுத்துகின்றீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். அந்த கனவு எப்படி இருக்க வேண்டுமா? வாசிங்க தொடர்ந்து. அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எதனாலுமே கனவீனம் பண்ணினோம் என்று கேட்கின்றீர்கள். அசுத்தமானதை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்கின்றீர்கள். என்னுடைய திருப்பந்தியை நீங்கள் எண்ணமற்று போக செய்கின்றீர்கள். இதெல்லாம் என்னை கனயனம் பண்ணுகிறது அல்லவா? அப்படியான வாயினால் என்னை துதிக்கிறதை நான் விரும்பவில்லை. உங்களுடைய கிரியைகள் எனக்கு முன்பாக செம்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். 29வது சங்கீதம் 2வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை, பிதாவுக்குரிய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது. அவருக்குரிய நாமத்துக்குரிய மகிமை என்ன? பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? நாங்கள் எதிலுமே கனயனம் பண்ணினோம் என்று கேட்கிறீர்கள். உள்ளத்தில் அசுத்தமானதை வைத்துக் கொண்டு வாயினால் என்னை கனம் பண்ணுகிறீர்கள். உள்ளத்தில் ஒரு மனம் இல்லாமல் உள்ளத்தை பலவடம் அலைய விட்டு நாவினால் என்னை மகிமைப்படுத்துகின்றீர்கள். திருப்பந்தியை எண்ணமற்றதாக மாற்றுகிறீர்கள். தகுதியற்றவர்களாக எடுக்கிறீர்கள். தகுதி இருந்தோம் அதை அசட்டை பண்ணி எடுக்காமல் செல்கின்றீர்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா? அதனுடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சலை உண்டாக்குறதாக இருக்கின்றது. எனக்குரிய கனத்தை நீங்கள் செலுத்தவில்லை என்று தேவனுடைய திருவாக்கு சொல்லுகிறது. அப்படினால் தனக்கு சங்கீதக்காரன் எழுதினார், அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். அவருடைய நாமத்துக்குரிய மகிமை என்ன? பரிசுத்த அலங்காரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் தான் அவர் வாசமாயிருப்பார், மற்றபடி உள்ளதல்ல. எவ்வளவு அலங்காரமான பாடலை பாடினாலும் சரி, எவ்வளவு விதமான அலங்காரமான ஆராதனை செய்தாலும் சரி, வழிபாடு பண்ணினாலும் சரி, அங்கே என்ன இருதய சுத்தம் இல்லாவிட்டால், பரிசுத்தம் என்ற இல்லாவிட்டால் அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கின்றது இல்லை, அந்த துதியை ஏற்றுக்கொள்கிறது இல்லை என்று நாம் காணுகிறோம். அவருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்தி பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் தருகின்ற வார்த்தை என்ன என்றால், கர்த்தரை ஒரு மனதோடு மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் ஒரு மனதோடு கர்த்தரை நாம் மகிமை செலுத்தி அவருக்கு கரம் செலுத்த வேண்டும் என்று இறைவாக்கு நம்மை பார்த்து சொல்கின்றது. பரலோகத்தில் ஒரு ஆராதனை நடக்கிறதை நாம் பார்த்தோம். ஒருவரை ஒருவர் நோக்கி தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவர்கள் துதித்தபடினார். அங்கே பெரிய அசைவு உண்டாயிற்று. ஆலயம் புகையினாலே நிறைந்து விட்டது. தேவ மகிமையினால ஆலயம் நிரம்பிட்டு நாம் தேவனை ஒரு தனிப்பட்ட முறையில் கூட ஒரு மனதோடு நாம் தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆரம்பித்தால் நம்முடைய இருதயத்தில் தேவ மகிமை இறங்குகிறது நமக்கு தெரியும். தேவ மகிமை நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது நமக்கு தெரியும். புகையாய் நம்முடைய இருதயம் ஆட்கொள்ள தேவ மகிமையாகிய புகை நம்மை ஆட்கொள்ளுகிறது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதை அடக்க முடியாது. அதோட வாய் திறந்த சத்தமிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த சொல்லும், இல்லாவிட்டால் சத்தமிட்டு சிரிக்க வைக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் இந்த நிறைவை பெறும்போது நம்மிலே ஏற்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அப்படினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு மனதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவாலயத்தில் வருகிறதற்கு முன்னால் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்திக் கொண்டு நாம் வர வேண்டும். இங்கே வந்து யார் மேலேயும் கசப்போ, யார் மேலேயும் வெறுப்போ, இங்கே வந்த பிறகு அல்லது யார் மேலும் தகாத விருப்பமோ, அதாவது இப்படிப்பட்ட எந்த ஒரு எண்ணமோ நம்முடைய மனதில் இருக்கக்கூடாது.
அப்படிப்பட்ட ஆராதனை தான் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். அதுபடினால தேவனே நீங்கள் ஒரு மனதோடு தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மவர்கள் இப்பொழுது இதை செய்கிறீர்கள். 50வது சங்கீதம் 23வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன மகிமைப்படுத்துகிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று சொல்வது அதற்காகத்தான். தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இல்லாவிட்டால் நாமே ஊழியக்காரன் அவரே ஸ்தோத்திரம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி விட்டு போய்விடுவார். நீங்களும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். நீங்கள் ஒரு மனதோடு கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது இப்படி நாம் அநேக காரியங்களை பார்த்தோம். இந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஏற்படும். தேவ வல்லமை உங்களை ஆட்கொள்ள வேண்டுமா? நம்முடைய ஆலயத்தில் இப்படி சிலர் வருகின்றார்கள். ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் வந்து 2 மணி நேரம் பல மணி நேரங்கள் தேவாலயத்திலிருந்து குடும்பமாகவும் தனியாக வந்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறான். சில வேளையில் கதவை திறந்து எட்டி பார்ப்பேன் யாருன்னு சொல்லி. ஆட்கள் சத்தம் பிடி கிடைக்காது. எட்டி பார்த்துட்டு நான் உள்ளே போய் பழையபடி ஜெபத்தில் இருப்பேன். சத்தமிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா, சத்தமிட்டு மகிமைப்படுத்துகிறார்கள். எதற்காக? பெற்றுக்கொண்ட நன்மை அவ்வளவு பெரிதாக இருக்கிறபடியால் ஆண்டவர்களுடைய அதாவது நாமம் இவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது. அவருடைய சன்னிதானத்துக்கு வரவும் அவரை ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு சிலாக்கியம் கிடைத்தது என்று எண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். அங்கே மகிமைப்படுத்தும் போது என்ன ஆயிடும்? அங்கே பெரிய அசைவு ஏற்படும். உடம்பெல்லாம் அசையும், இருதயத்துக்குள்ளெல்லாம் தேவ மகிமை புகையாக இறங்கும் என்று நாம் காணுகிறோம். அந்த துதிகளின் மத்தியிலே தேவன் வாசமா இருப்பார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கலெக்டரை பார்க்க வேண்டும், ஒரு பெரிய அதிகாரியை பார்க்க வேண்டும் என்றால் எவ்வளவு அவரால் ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பயமுக்தி, எவ்வளவு நடுக்கமாக முன்னால போய் நிற்கிறோம் பாருங்க. எவ்வளவு தலைவணங்கி வணக்கம் செலுத்துகின்றோம். அவருடைய அதிகாரம் என்ன என்று தெரிந்தபடினால் அப்படி செய்கிறோம். நான் பிதாவானால் எனக்குரிய கனவு எங்கே? குமாரன் பிதாவுக்கு மகிமை செலுத்துகிறான், வேலைக்காரர் எஜமானுக்கு மகிமை செலுத்துகிறான், எனக்குரிய மகிமை எங்கே என்று கேட்கின்றார். அதாவது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்குரிய இந்த நாமம் அவ்வளவு சிறந்த நாமம். அந்த நாமத்தை சொன்னால் பிசாசுகள் எல்லாம் நடுங்குகின்றது என்று நாம் காணுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் கிடுகிடு என்று நடுங்குகிறது நாம் பார்க்கிறோம். வல்லமை உள்ள நாமம். அந்த நாமத்துக்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும். அப்படி என்றால் கோயிலில் வந்து அதாவது தலையை கிளை போட்டு கொண்டு குத்திக்கிட்டு நிற்க மாட்டோம். அதாவது கோயிலில் வந்தால் ஒரு கொஞ்ச நேரம் கூட மனங்காலம் நிற்க விருப்பம் இல்லை. மற்றபடி நான் பகல் பூரா வேலை செய்யணும்னா நட்டமாகவே நிற்கிறோம். எல்லாமே செய்கிறோம் அல்லவா? அதெல்லாம் செய்கிறோம் அல்லவா? அதாவது அந்த வேலையினுடைய சம்பளம் சாயங்காலம் எவ்வளவு கிடைக்கும் என்று தெரிகிறதுனால பகல் பூரா தலை சுமக்கிறோமே. ஆலயத்தில் வந்தால் மட்டும் என்ன? அதான் கேட்கிறார், எனக்குரிய கனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கின்றார். அவருக்குரிய ஒரு கனம் உண்டு அல்லவா? தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆறுபடி நாள் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்முடைய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரே நாவினால் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று கர்த்தருடைய திருவாக்கு சொல்லுகின்றது. ஹல்லேலூயா. அவ்விதமாய் நாம் செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்குரிய மகிமையை, அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மேலை நாட்டிலெல்லாம் பார்த்தால் ஷூ காலோடு தான் நிற்பாங்க. அங்கே பிரசங்க பீடத்தில் திருவிருந்து நடத்தும் போதும் அந்த ஷூ காலோடு தான் அவங்க அதை செய்கிறாங்க. அப்படி நாமத்தை பற்றி தெரியாதவர்கள், அவர்கள் தெரியாதவர்கள். இப்போ நம்முடைய நாட்டிலே வந்து விட்டது. பெரிய 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 பிரசங்கியார் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் தேவனுக்குரிய மகிமை எங்கே என்று ஆண்டவர் கேட்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பயபக்திக்குரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லுகின்றார், நம்மை உண்டாக்கிற கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுள் வாருங்க என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. இதையாவது நாம் செய்வோம். அவ்வளவு பயங்கரமான நாமம் நம்முடைய ஆண்டவருடைய நாமம், மகத்துவமுள்ள நாமம். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை துதிக்கின்றவர்கள் ஒரு மனதோடு தேவனை துதிக்க வேண்டும்.
அங்கே அவருடைய பிரசன்னத்தை காணலாம். அங்கே அவர் வந்து வாசம் செய்வார். அங்கே அவருடைய மகிமை நம்முடைய உள்ளத்தை நிரப்பும். அப்படிப்பட்ட ஆராதனை ஆலயத்தில் மாத்திரமல்ல, வீட்டில் குடும்ப ஜபத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய தனி ஆராதனையிலேயும் இதை நாம் செய்வோம். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் போது உங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் அதிகாரம் 1:14. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவளை சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எப்படி காத்திருந்தார்கள்? ஒரு மனதோடு. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க, தேவனை மகிமைப்படுத்துகிற நம்மிடத்தில் ஒரு மனம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் தனியாகவோ குழுவாகவோ கூட்டமாகவோ சபையாகவோ ஜெபம் பண்ணும் போது ஒரே மனதோடு ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சீடர்களுக்கு சொல்லி சென்றார், நான் போய் தேற்றவானாகிய பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வரைக்கும் எருசலேம் நகரத்தில் தரித்திருங்கள். ஹல்லேலூயா என்று சொல்லி சென்றார். 120 பேர் ஒரே இருதயத்தோடு ஒரே மனதோடு அவர்கள் தரித்திருந்தார்கள். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 9 நாள் ஆகிவிட்டது, இன்னும் இல்லை. அதில் ஒரு மனம் கலைந்ததா? கலையவில்லை. அவர்கள் ஒரு மனதோடு காத்திருந்தார்கள். கர்த்தர் வாக்குகள் இருக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனம் தேவை என்று நாம் காணுகிறோம். அப்படி ஒரு மனதோடு காத்திருந்த இடத்துல என்ன நடந்தது பாருங்கள். 10வது நாள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்று 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 10வது நாள் வரைக்கும் காத்திருக்கிறாங்க ஒரு மனதோடு. இப்ப பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் எல்லாரும் 120 பேரும் தேவனே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை தாரும் என்று காத்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனம் தேவை. ஒரு மனதோடு காத்திருக்கிற இடத்தில் தான் அற்புதங்கள் நடக்கும். தேவன் அருளிய வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்று நாம் காணுகின்றோம். இங்கே பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அங்கே தொடர்ந்து வாசிங்க. அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல பெரும் சத்தம் உண்டாயிற்று. கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எப்படி இறங்கினார்? அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு தந்திரப்பட்டது. ஹல்லேலூயா, தந்திரப்பட்டது. இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் மலேசியா சென்றிருந்த போது கோலாலம்பூரில் ஒரு பாஸ்டருடைய வீட்டில் எங்களுக்கு தங்குவதற்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். அங்கேயே ஒரு பிரேயர் மீட்டிங் நடந்தது. அந்த பிரேயர் மீட்டிங்கில் என்ன பேசினார்கள் தெரியுமா? பரிசுத்த ஆவி என்று சொன்னால் அது ஒரு ஸ்பிரிட். அது இந்த அந்நிய பாஷை பேசணும், இப்படி உடம்பெல்லாம் அசைக்கணுன்றலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு ஸ்பிரிட் தான் என்று தான் அங்கே பேசினார்கள். பின்னர் கூட்டம் முடிந்த பிறகு பாஸ்டர் அவர்களுக்கு பல ஆலோசனைகளை சொல்லி புரிய வைத்ததை நான் அறிவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன என்றால் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் மேல் வந்து இறங்கினது. அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அங்கே என்ன உண்டாயிற்று என்றால் அன்று ரட்சிப்பு உண்டாயிற்று. 3000 பேர் அந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டார்கள். ஒருமனப்பட்ட ஜெபம். ஆண்டவராகிய தேவன் ஏன் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை அனுப்பினார்? 11வது நாள் கொடுத்திருக்கலாம், அல்லது 9வது நாள் கொடுத்திருக்கலாம். அந்த 10வது நாள் பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகைக்கு உலகத்தில் உள்ள சகல யூதர்களும் பக்தியுள்ள யூதர்களும் கூடுகிற நாள். அப்படினால் அந்த நாளிலே அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்பி தேவன் அந்த நாளிலே இந்த சீடர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்த இடத்தில் பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்பட்டார். அல்லேலூயா. அங்கே உண்டான முழக்கம், அங்கே உண்டான அசைவு, இவர்கள் அந்நிய பாஷையில பேச கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது கேட்ட யூதர்களில் சிலருக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமது ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒரு மனம். அல்லேலூயா. ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் தந்தரப்பட்டார். அங்கே அதாவது பெரும் சத்தம், அசைவு ஏற்பட்டு விட்டது. அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு வந்திருந்த யூதர்களில் 3000 பேர் அந்த அற்புதத்தை கண்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகிய தேவனாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அன்று மீட்கப்பட்டு புதிய ஏற்பாட்டு சபையில் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிப்பு இல்லாத இடத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்காதீர்கள். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. விசுவாசியுடனே அவிசுவாசிக்கு சம்பந்தம் இல்லை, ஐக்கியம் இல்லை என்று நாம் காணுகிறோம். இந்த பக்தியுள்ள யூதர்கள் பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு அவ்வளவு பிரயாசப்பட்டு வந்தவர்கள் நடக்கிற அற்புதத்தை பார்த்தார்கள். கலிலேயர்களாகி இவர்கள் நம்முடைய அவரவர்களுடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேச கேட்கிறோம், இது என்ன என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு, சகோதரமார்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கிருபையை பெறுவதற்கு, இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் தேசத்தில் பெரிய அதிர்ச்சியும் பெரிய ரட்சிப்பு அசையும் உண்டாகிவிடும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு மனதோடு கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பலரோ சிலரோ ஒருவரோ கூடுகிற இடத்துல நாம் ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில புதுமைகள் செய்கிற இடங்களெல்லாம் 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போனார். அவருக்கு சீடர்கள் 12 பேர் இருந்தார்கள். அருமையானவர்கள் உண்டு. எல்லா சீடர்களையும் கூட அழைத்துக் கொண்டு போகவில்லை. 3 பேரை மட்டும் எங்கே போனாலும் பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரை மட்டும் அழைத்து செல்வார். மற்றவர்கள் அழைத்து செல்ல மாட்டார். காரணம் என்ன? மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுகிறது. தோமாவை போல பலர் இருந்திருப்பார்கள். அப்படினாலே அவர்களுக்கு இந்த ஒரு மனம், இந்த காரியம் நடக்குமா, இது நடக்க முடியுமா, இதற்கு செய்வாரா, இதெல்லாம் எப்படி சத்து போன மனுஷனை உயிரோடு எழுப்ப முடியுமா என்று என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே உண்டாகிவிடும். அங்கே தேவனுடைய கிரியை நடக்காது. ஆனபடினால இந்த 3 பேரும் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகின்றவர்கள், கர்த்தருடைய செயல்களை எதிர்பார்க்கின்றவர்களாக இருக்கிறதை கண்டு இவர்களை மட்டும் கர்த்தர் அப்படிப்பட்ட இடத்துக்கு அழைத்து சென்றார். அப்படி போலதான் அருமையானவர்களே, இன்றும் அதாவது கூடி வரும்போது இதற்கெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார்கள். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்கிற காரியமா, அது எப்படி என்று அதில் ஒருவர் அப்படி எண்ணிவிட்டாலும் அந்த ஜெபத்தில் வல்லமை இல்லாமல் போய்விடும் என்று நாம் காணுகிறோம். அப்படினால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனதோடு கூடி வர வேண்டும். அங்கேதான் கர்த்தருடைய அற்புதத்தை நாம் எதிர்பார்க்க முடியும் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்லுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் 2 பேரும் இந்த ஊழியத்தை செய்தோம். இதன் ஆண்டு காலமாக ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது, ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. கர்த்தர் சொன்னாரா, இப்படி வள்ளியூர்ல இருந்து இத்தனை கிலோமீட்டருக்கு இந்த பக்கத்தில் ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தை போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணி விட்டு வாருங்கள், காலம் வரும்போது சொந்தமாக்கி தருவேன் என்று ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு கர்த்தர் பேசினார். உடனே கிளம்பினோம். அந்த காடு பயங்கரமான காடு, பேய் காடு, பாம்பு பள்ளிகள், திருடர்களுடைய பலவிதமான தீமை உள்ள இடம். தேவன் அனுப்புகிறார். சென்றோம். அந்த இடத்தை அடையாளத்தின்படி அந்த ராத்திரியிலே கண்டுபிடித்தோம். ஜெபம் பண்ணி விட்டு வந்தோம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதை சொந்தமாக்கி தந்திருக்கிறார் அல்லவா. அதான் கேரித்து ஆசிரமம் என்கிற இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் ஒருவருக்கு இதெல்லாம் அந்த ராத்திரி தூக்கத்தை எடுத்து இப்படி இந்த காட்டுக்குள்ள இதெல்லாம் நடக்குமா என்று அதில் ஒருவர் எண்ணி இருந்தால் அந்த காரியம் நடக்காது. அப்படினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருவர் ஒருமனப்பட்டு பலர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் வல்லமை உள்ளது. அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்த போது கூடியிருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் சேலம் சென்றிருந்தோம். முதலாக விடியற்காலம் 5 மணிக்கு அங்கே போய் சேர்ந்தோம். ஆண்டவர் போய் சேர்வதற்கு மட்டும்தான் பஸ்ஸை காசு இருந்தது. திருப்பி எப்படி வருவோம் என்று எங்களுக்கு தெரியாது. எதை கர்த்தர் சொன்னாரோ அதை செய்வதற்கு நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தோம். இப்படி அதாவது அங்கே ஒரு பிரச்சனைக்குரிய காரியம், ஒரு அம்மா சூசைட் பண்ணி சாகிறதுக்காக இருக்கிறார். அவளை விடுதலையாக்க வேண்டும். அவள் ஊழியம் செய்ய போன இடத்துல சாத்தான் அவளை மேற்கொண்டிருக்கிறார் என்று பல காரியங்களை சொன்னார். அவளை விடுதலையாக்கிவிட்டு நாங்கள் அங்கே 1 வாரம் தங்கியிருந்து தாதகாப்பேட்டை
என்ற அந்த பகுதியில் ஒரு ஆலயத்தில் தங்கியிருந்து அந்த பகுதியில் டிராக்ஸ் ஊழியம் செய்து இப்படி செய்து கொண்டிருந்த கர்த்தர் சொன்ன பிரகாரம் நாங்கள் மறுநாள் புறப்பட ராத்திரி எங்களை திருடுவதற்காக எங்களை அட்டாக் பண்ணுவது 2 பேர் வந்து விட்டார்கள். எப்படி அங்கே நாங்கள் தப்பி நாங்கள் குறிக்கப்பட்ட காலத்தில் வந்து சேர்ந்தோம். அங்கேயே நாங்கள் புறப்படுவதற்கு முந்தின நாள் ஜெபம் பண்ணும்போதுதான் கர்த்தர் சொன்னார், கன்னியாகுமரிக்கு வடக்க இந்த திசையில் ஒரு வீட்டில் ஒரு மகள் 18 வருஷமாக ஊமையாக இருக்கிறார், அவளுக்கு நீங்கள் போய் ஜெபம் பண்ண வேண்டும், நான் விடுதலை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஒருமனப்பட வேண்டும் அல்லவா, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒருவராயிருந்தாலும் இருவராயிருந்தாலும் அநேகராயிருந்தாலும் ஜெபம் அது ஒரு மனதாக இருக்க கர்த்தர் என்ன சொல்கிறார் அதை அப்படியே நம்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படியே கர்த்தர் சொன்ன அடையாளத்தினுடைய அந்த வீட்டை கண்டுபிடித்தோம். கர்த்தர் சொன்ன பிரகாரம் அங்கே இருந்தது. அந்த மகளுக்கு ஜெபம் பண்ணினோம். 2 நிமிடத்தில் வாய் திறந்தது. அவர்கள் வாய் பேசினார்கள். பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்தார். அங்கே ஒரு ஜெபக்குழு வந்து அன்று சந்திக்கப்பட்டார்கள். அதான் புன்னேடி சபை உருவான வரலாறு. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கின்றது. அதாவது ஒரு மனம் இல்லாமல் செய்கிற எந்த காரியத்திலேயும் பலன் இல்லை. ஒரு மனம் இல்லாமல் செய்கிற ஜெபத்தில் அதாவது எந்த அசைவையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அதாவது நாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு மனதோடு தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஒருமனப்பட்ட ஜெபத்தில் என்ன நடக்கும் பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீடர்களோடு அவர் ஊழியம் செய்தார். சீடர்களோடு சேர்ந்து அற்புதங்களை செய்தார். அவர் ஜெபம் பண்ணும்போது தனித்து போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணினார் என்று நாம் காணுகின்றோம். அவர் ஜெபம் பண்ணுகின்ற நேரத்தில் அங்கே அவருக்கு என்ன அனுபவம் உண்டாயிட்டு பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 29 to 31 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கின்ற போது அங்கே அதாவது நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடப்பித்த எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில மாதிரியாகத்தான் முன்மாதிரியாக அவர் அதை செய்து காண்பித்திருக்கிறார். நாமும் இப்படி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட அதாவது அனுபவங்களை நான் பெற முடியும் என்று திருவாக்கு சொல்லுகின்றது. வாசிங்க. ஜெபம் பண்ணுகையிலுடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய முகரூபம் மாறிற்று. வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. இங்கே என்ன நான் பார்க்கிறோம் என்றால், அதாவது மோசே 40 நாள் மலையிலே தேவனோடு இருந்தார். தேவனுடைய பிரமாணங்களை பெற்றுக் கொள்வதற்காக சென்றிருந்தார் என்று நாம் காணுகின்றோம். அவருடைய ஒரே சிந்தனை என்ன? ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கீழே இறங்க வேண்டும் என்ற ஒரு மனதோடு அங்கே அவர் காத்திருந்த அவர் கீழே வரும்போது எப்படி ஆயிற்று? அவருடைய முகத்தை சூரியனை விட பன்மடங்கு பிரகாசமாயிற்று என்று நாம் காணுகின்றோம். அவருடைய முகரூபம் அப்படி இருந்தது. இவர்கள் யாரும் பார்க்க முடியாத முகத்தில் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டுதான் மக்களோடு பேசினார் என்று நாம் காணுகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜெபம் பண்ணின போது என்ன ஆயிற்று? அவருடைய முகரூபம் மாறிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் பஸ் ஸ்டாண்டிலேயோ மற்ற இடங்களிலே போகும்போது சில பெண்களையோ ஆண்களையோ நான் திடீரென்று எட்டி பார்த்தா அவருடைய முகத்தை பார்த்த உடனே தெரியும் நல்ல ஜெபஜீவி உள்ளவர்கள் என்னுடைய முகத்தை பார்த்த உடனே அந்த தேஜஸில் ஒரு தேவ மகிமை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவ மகிமை அவருடைய முகத்தில் நமக்கு தெரிகின்றது. இவர்கள் ஜெபஜீவி உடையவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நான் ஜெபம் பண்ணுவதற்கு முன்னால் கண்ணாடியை பார்த்து விட்டு அப்புறம் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ பல நிமிடங்களோ ஜெபம் பண்ணிவிட்டு திரும்பி அந்த முகத்தை நான் பார்க்கும்போது என்னுடைய முகரூபம் மாறி இருக்கு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் ஒரு மனமுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணின போது சும்மா நிற்கும் போது இல்லையே, அவர் ஜெபம் பண்ணின போதுதான் அவருடைய முகரூபம் மாறினது என்று நாம் காணுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது என்றால், நம்மில கர்த்தரை துதிக்கிற நம்மிடத்தில் ஒரு மனம் வேண்டும், ஜெபம் பண்ணுகிற நம்மில ஒரு மனம் வேண்டும். ஒரு மனதோடு நாம் தேவனை துதிக்க வேண்டும். அதான் கர்த்தர் சொன்னார், நீ பலிபீடத்தினிடத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டு என்று கண்டால் முன்பு போய் ஒப்புரவாகிவிட்டு வந்து பலிபீடத்தில் ஒரு காணிக்கையை செலுத்து என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. காணிக்கை மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயத்தில் குத்துவிளக்கு எரியும். அந்த குத்துவிளக்கை தீண்டி வைக்கவும் எண்ணெய் இடவும் எரிய வைக்கவும் ஆசாரியர் நியமிக்கப்பட்டிருந்தார் என்று நாம் காணுகின்றோம்.
அந்த ஆசாரியனுடைய வேலை என்ன என்றால் அந்த லைட்டை ஏற்ற வேண்டும், எரிய வைக்க வேண்டும். அதில் எண்ணெய் குறையும் போது எண்ணெய் ஊற்ற வேண்டும். அது எரிந்து கொண்டிருக்கும் போது தீண்டி வைக்க வேண்டும். இன்னொரு வேலை உண்டு. அந்த வேலை அந்த எரிய எரிய எரியதில் கருந்தறி ஏறும். கருந்தறி ஏறி வரும்போது அந்த கருந்தறி ஒரு கத்திரியினால் வெட்டி கையில் ஒரு கிண்ணம் வைத்திருப்பார். அந்த கிண்ணத்தில் அதை வாங்கி கொண்டு போய் போட வேண்டிய இடத்துல அதை போட வேண்டும். எரிய வைக்க வேண்டியது அவருடைய கடமை என்று நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று உங்களை நடத்துகிற தேவ மனிதனுடைய வேலை என்ன? எப்பொழுதுமே நீங்கள் பிரகாசமாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதுமே எரிந்து நீங்கள் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஊழியக்காரருடைய வேலை. ஹல்லேலூயா. அது சரியானபடியாக எரிந்து கொண்டிருந்தாலும் என்ன இருந்தாலும் திரி இருந்தாலும் எரிந்து கொண்டிருக்கிற திரியில கருந்தறி ஏறிவிட்டால் வெளிச்சம் இருக்காது. ஆனபடினால அதை தீண்டி வைக்கவும் கருந்தறியை விட்டவும் ஆசாரியனுடைய கடமை. ஆனபடினால உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்ன என்றால், அதாவது நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். அவர் ஜெபம் பண்ணின போது அவருடைய முகம் பிரகாசித்தது என்று வேதம் சொல்கிறது அல்லவா? அதே வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது பிரகாசமாக இருக்க வேண்டும். மனிதர் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறவர்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி ஒரு வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விளக்கை கொளுத்தி மரக்காலையும் வைக்கக்கூடாது, விளக்கை கொளுத்தி கட்டளைகளையும் வைக்கக்கூடாது. விளக்கை தண்டியை கொளுத்தி எங்கே வைக்க வேண்டும்? விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும். அப்படி வீடு முழுவதும் அது பிரகாசம் கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பிரகாசிக்க முடியாமல் இருக்கிற கருந்தறியை வெட்டுவது ஊழியக்காரனுடைய வேலை. அல்லேலூயா. அதை தீண்டி வைக்க வேண்டியது ஊழியக்காரனுடைய வேலை. அதில் எண்ணெய் குறையும் போது, பரிசுத்தாவின் அனுபவம் குறையும் போது உங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது ஊழியக்காரனுடைய கடமை. அது நாங்கள் செய்கின்றோம். ஹல்லேலூயா. ஆனபடியால அவர் ஜெபம் பண்ணின போது முகம் பிரகாசித்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிலே ஒருமனப்பட்ட ஜெபம் தேவை என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகின்றார். ஹல்லேலூயா. அது நான் சொன்னேன், சபை கூடி வரும்போதா இருந்தாலும் சரி, குடும்ப ஜெபம் பண்ணுகிற போதா இருந்தாலும் சரி, தனி ஜெபம் பண்ணுகிறதா இருந்தாலும் சரி, என்ன வேண்டும்? ஒரு மனம் வேண்டும். அந்த ஒரு மனம் உள்ள இடத்துல என்ன ஆகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரி. அவருடைய முகம் பிரகாசித்தது. அப்போஸ்தலர் 10:30 வாக்கியத்தை ஒரு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:30. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, ஒரு புறஜாதிக்கார மனிதன். இந்த மனிதன் அதாவது 9ஆம் மணி நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் அவ்வளவு ஒரு தான தர்மம் செய்து நற்கிரியைகளை செய்து அதாவது பண்ணி கொண்டிருந்தால் அதோடு கூட ஜெபமும் அவர் பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணின போது அங்கே என்னத்தை கண்டார்? பிரகாசமுள்ள ஒரு வஸ்திரம் தரித்த ஒரு மனிதனை கண்டார். ஹல்லேலூயா. பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனிதன் அங்கே தோன்றினான். அவன் என்ன சொன்னான் என்றால், பட்டணத்தில் தோல் 11 வீட்டில் பேதுரு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை அழைத்து கொண்டு வா, அவன் நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டிய செய்தியை உனக்கு சொல்லுவான் என்று அவர் சொன்னதாக நான் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜெபவேளை தூங்கி கொண்டிருக்கிற ஜெபவேளையாக இருக்கின்றதா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டோம், மணியை பார்க்கிறோம். நாம் தலைகளிலிருந்து ஜெபம் பண்ணி விட்டு எழுந்து போகிறோமா? அப்படிப்பட்ட ஜெபம் அல்ல. அதில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே மணி 8 பார்த்து வேலைக்கு போடுமே என்று அதை எண்ணி பார்த்து மனசில் அதே வைத்துக் கொண்டு நாம் ஜெபம் பண்ணுகிறோமா? அந்த ஜெபம் அல்ல. 5 நிமிடம் ஜெபம் பண்ணினாலும் 10 நிமிடம் ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபம் ஒரு மனதோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். தேவன் முன்னாலே நிற்கிறார் என்று தேவனை முன்னாலே நிறுத்தி இருக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். இந்த கொர்நேலியு ஜெபம் பண்ணும்போது அவர் என்னத்தை கண்டார் என்றால், ஒரு மனிதனை, ஒரு பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனிதனை அவர் கண்டு அவனுக்கு செய்தி பெற்றார். அருமையானவர்களே, நமக்கு காட்சி தரிசனங்கள் வேண்டுமா? தேவன் நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய கூட பேச வேண்டுமா? தேவ செய்தி நமக்கு கிடைக்க வேண்டுமா? நம்முடைய ஒருமனப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்ட ஜெபம் நமக்கு தேவை என்று ஆண்டவர் சொல்கின்றார். அப்படினால நான் ஒருமனதோடு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது நமக்கு வரங்கள், வல்லமைகள், காட்சிகள், தரிசனங்கள், தெய்வீக தரிசனங்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி அல்லாத ஜெபத்தில், அதாவது அதான் சொன்னார் ஆண்டவர், விழித்திருந்து
ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். கண்ணை முடித்துக் கொண்டு அல்ல, ஆத்மாவில் விழிப்போடு இருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அதுபடியாக இங்கே நாம் இன்று பார்க்கின்ற காரியம் என்ன என்றால், ஒருமனப்பட்ட ஜெபம் தேவை. அவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் புருஷரோடும் திரளான 120 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தந்திரப்பட்டார் என்று வேதம் சொல்கின்றது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதன் மூலமாக கொர்நேலியு வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. 10ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை வாசிக்கலாம். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, அவர் தனிப்பட்ட முறையில் மாத்திரம் ஜெபம் பண்ணவில்லை, வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து ஒருமனப்பட்டவராய் ஜெபம் பண்ணினார் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில வீட்டில் சிலர் அவர்கள் மட்டும் இங்கே ஒரு அறையை பூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவார்கள், குடும்பத்தை கண்டுகொள்ள மாட்டார்கள். குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதான் அங்கே ஒரு சகோதரன் முந்தா நாள் என்னை பார்க்க வந்தார். அவருடைய குடும்பத்தை பற்றி நான் கேட்டேன். உங்களுடைய குடும்பம் எப்படி? ஒரு மனைவி இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, கோயிலுக்கு வருகின்றது, மற்ற எல்லா காரியங்களும் அன்பாக இருக்கிறது, எல்லாம் செய்கிறது, ரட்சிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்குது. நம்ம குடும்பத்தை பற்றி கேட்டேன். பிள்ளைகள் 2 வாலிப பிள்ளைகள் இருக்கின்றார்கள். நான் கேட்டேன், வாலிப பிள்ளைகள் 2 ரட்சிக்கப்பட்டு மணிகளாக இருக்கின்றார்கள். அல்லேலூயா. நான் பிந்தி விட்டாலும் மணி 12 ஆகிட்டால் உடனே பைபிள் எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு வருவதற்கு டைம் ஆகிவிட்டால் வரவில்லை என்றால் நீங்கள் இருங்கள் என்று அதுகள் தானாக 2 பிள்ளைகளும் பஸ்ஸேறி ஆலயத்துக்கு வந்துவிடும். அந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளைகளை நான் ஆக்கி வைத்திருக்கிறேன். மனைவி இன்னும் என் சொல் கேட்கவில்லை, நான் அதற்காக ஜெபத்தில் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொர்நேலியு என்று சொல்லப்படுகின்றவர், அதாவது என்னுடைய வீட்டார் அனைவரோடு சேர்ந்து அவர் தான தர்மம் செய்வது மாத்திரமல்ல, அவர் மற்ற காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, என்னுடைய வீட்டார் அனைவரோடு சேர்ந்து எப்படி ஜெபம் பண்ணினார்கள்? ஒருமனப்பட்டுதான் ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஆனபடினாலே அங்கே தேவதூதனுடைய தரிசனத்தை கண்டார்கள். அடுத்து என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை, இந்நிலத்தில் இருக்கிற தேவ மனிதனை அழைத்துக் கொண்டு வாருங்கள், அவர் அதற்குரிய ஆலோசனை உங்களுக்கு தருவார் என்று சொல்ல கேட்டது எப்பொழுது என்றால், இந்த ஒருமனப்பட்ட ஜெபத்தில் தான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தம்முடைய வழியை அவர்களுக்கு காண்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினால் சொல்வார்கள், பசி வந்தால் பற்றும் பறந்துடும் என்று சொல்லுவாங்க. ஆனால் அது தேவனுடைய மனிதர்களுக்கு பொருத்தமானது அல்ல. அது உலக மனிதர்களுக்குரிய ஆலோசனை. உலக மனிதர்களுடைய பக்தி அப்படி இருக்கலாம், தேவனுடைய மனிதர்கள் அப்படி அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. அவர்களுக்கு பசி வந்தால் பற்று என்னும் கூடத்தான் செய்யும். ஹல்லேலூயா. இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் தானே, அதைத்தானே நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம். இனி நான் சொல்கிறேன் என்றால் என்னுடைய ஊரில் போய் கேட்டு பாருங்கள். அன்றைக்கு ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார் பாருங்க, கேட்டீங்களா எல்லாரும்? இவர் ஒரு ஆளுங்க எப்படி தப்பி வந்திருக்கிறார், எத்தனையோ பேர் பழைய ஆட்களுக்கு முழுவதும் தெரியும். அப்படி வீட்டில் இவர் ஓலை முடைகிற வேலை செய்கிறாள். இங்கே வந்திருந்தார்ல பாஸ்டர், அவர் ஓலை முடைகிற வேலை செய்கிறவர். நாங்கள் அங்கே போய் அந்த ஓலை முடைகிறவர்கள் அந்த தோப்புகளை போய் கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லி அவர்களுக்கு அப்படிதான் மதுரை ஜில்லாவில் கர்த்தருடைய வேலை பல இடங்கள் ஆரம்பித்தது. தேவனுக்கு மகிமை. அதில் இவர் சந்திக்கப்பட்டவர். இவர் என்ன பண்ணுவார், ஓலை முடைந்து கிடைக்கிற காசுகளை வாங்கி கொண்டு 2-3 ஆத்மாவை பஸ்ஸுக்கு காசு கொடுத்து அனுப்பிவிட்டு இவர் அங்கிருந்து ஒரு பழைய சைக்கிள் உண்டு, அதை மீட்டு கொண்டு வருவார். இடையில பஞ்சரானாலும் பஞ்சரோட்ட காசு இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் வந்தவர். இவரை தேடி நாங்கள் செல்வோம். சொன்னார்ல, ஒரு ஒட்டு திணையில் எனக்கு 2 பேரும் படுத்திருந்தவர். ராத்திரி போகிறான், ஒரு டீ வாங்கி கொடுக்க எனக்கு காசு இல்லை, பட்டினி அனுப்பிவிட்டேன் என்று சொன்னார். அதை பட்டினி என்று சொல்லவில்லை, இந்த ஊழியத்தில் உள்ள சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பசி வந்தால் பற்றோடும் பறக்கிறது இல்லை. 6 மணிக்கு நாங்கள் நடந்து வர்ற காலத்தில் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து சாப்பாடு இல்லாத நாள். எங்கள் திருநெல்வேலிக்கும் நாகர்கோயிலுக்கும் போகிற பஸ் கண்டக்டர் டிரைவர் பல தடவை எங்களை பார்த்து விட்டார்கள். கர்த்தர் சொன்னார், நடந்து போய் ஊழியக்காரனுக்கு இந்த செய்தி என்று சொல்ல வேண்டும் என்று. நடக்க முடியாது. பாலங்கண்டமெல்லாம் உட்கார்ந்து 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 டீ கடை கண்டால் தண்ணி வாங்கி குடித்து கொண்டு இப்படி நடந்து வந்தோம். ஹல்லேலூயா. அப்படித்தான் ஆர்வமில்ல சபை உருவானது. ஹல்லேலூயா.
தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்காக பசி வந்து நாள் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாம் நிறுத்தி வைக்கவில்லை, ஊழியத்தை நிறுத்தி வைக்கவில்லை, எல்லாமே நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனபடினால இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து தரிசனத்தை கண்டான். போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு முன்பு என்ன எழுதியிருக்கிறது என்றால், அதாவது அவர் பசியா இருந்தாராம், அவருக்கு ஆகாரம் தயார் பண்ணி கொண்டு இருந்தார்களா. அந்த நேரத்தில் அவருக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று, நீ எழும்பி போய் மேல் வீட்டில் ஜெபம் பண்ண என்றார். ஹல்லேலூயா. பசி வந்த உடனே இங்கே ஆகாரத்தை பார்த்து கொண்டே இருக்கா மனது? தேவபக்தர்கள் அப்படி இருக்கவில்லை, அப்படி இருக்கவே இல்லை. பசி வந்து பசியில் இருக்கிறார் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே இப்போ ஆகாரம் தயாராகிவிடும், சாப்பிட்டுட்டு ஒரேடியாக போய் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணலாமே சொல்லவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், பசியோடு போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. இருக்கும்போது என்ன ஆயிற்று? ஞான திருஷ்டி உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதான் ஒருமனப்பட்ட ஜெபத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஏறெடுக்கிற ஜெபத்தில் என்ன ஆகும்? காட்சிகள், தரிசனங்கள், தெய்வீக வெளிப்படுத்தல்கள் உண்டாயிட்டு பாருங்க. கொர்நேலியுக்கு வீட்டாருக்கு அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தால் தெய்வீக தரிசனங்களை நாம் காணுவோம். ஹல்லேலூயா. அது 5 நிமிடமோ 10 நிமிடமோ 1 மணியோ 2 மணியோ எவ்வளவு நேரமோ ஒருவனை தேவனம் நடத்துகிற வரைக்கும் ஒரு மனதோடு இருப்போம். அந்த ஜெபத்தில் தேவ தரிசனத்தை கண்டு எழும்புவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இவர் தன் பசியா இருந்த நேரத்தில், அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லிவிட்டார், போய் ஜெபம் பண்ணு, புரஜாதிகாரன் வீட்டுக்கும் நீங்கள் போக வேண்டும் என்கிறதை போதிப்பதற்காக அப்படி சொன்னார். அவர்கள் யூதர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர், மற்றபடி உள்ளவர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது என்று எண்ணி இருந்தார்கள். அது வரைக்கும் ஜாதி வரி அந்த நாளில் இருந்தது. அப்படினால புறஜாதிகளுடைய வீட்டிலே போக மாட்டார்கள், தண்ணீர் குடிக்க மாட்டார்கள், ஐக்கியம் வைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள். அப்படிதான் கர்த்தர் சொன்னார், நான் பரிசுத்தமாக்கினது சுத்தமாக்கிறது நீ தீட்டாக எண்ணாதே. ஹல்லேலூயா. கொர்நேலியு வீட்டுக்கு போ, புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு உண்டு, நான் எல்லாருக்கும் கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்வதற்காக அப்படி செய்தார். ஆனால் பசியோடு இருக்கும் போதும் அவர் போய் ஒரு மனதோடு ஜெபம் பண்ணினார். அங்கே என்ன நடந்துட்டு? ஞான திருஷ்டி உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இந்த ஞான திருஷ்டி என்று சொல்வது அனுபவித்தவர்களுக்கு தான் அது எப்படி இருக்கும் என்று தெரியும். ஹல்லேலூயா. அதில் இருக்கிற மகிழ்ச்சி எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. அது நேரத்தில் நடக்கிற அதாவது சம்பவங்கள் எவ்வளவு பெரியது என்பது அனுபவிக்கிறவர்கள் அறிவார்கள். அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளை அந்த நேரத்தில் அவர் ஒருமனப்பட்ட அந்த ஜெபத்தில் ஞான திருஷ்டி அடைந்து கொர்நேலியுடைய வீட்டார் அனுப்பிய அந்த ஆளை பின்பற்றி அங்கே சென்று புறஜாதிகள் மத்தியிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது என்று நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஒருமனப்பட்டு திரளான ஜனங்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. அங்கே பெரிய அசைவு உண்டாயிற்று. அங்கேயே படிப்பறிவு இல்லாத மக்கள் எல்லாம் பற்பல பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை கண்டு யூதர்கள் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய ஒருமனப்பட்ட ஜெபம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்னைக்கு சென்றிருந்தோம். நம்முடைய ஊழியக்காரர் ஒரு இடத்துல பாஸ்டர் கேட்டார்கள், நீங்கள் உபவாசத்தை ஜெபம் பண்ணுகிறீர்களா? அவர் கிருபைகள் இல்லையா, ஊழியத்துக்குரிய கிருபை இல்லை, வரங்கள் இல்லை என்றெல்லாம் சொன்னார். அப்படின்னா நீங்கள் உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னார். அவர் சொன்னது நமக்கே வேடிக்கையாக இருந்தது. அவர் சொன்னார், நான் பல தடவை உபவாசம் இருந்து பார்த்துருக்கிறேன் ஐயா, இந்த ரூமிலிருந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். அடுத்த வீட்டில் என்னுடைய மனைவி சமையல் பண்ணுவார், அந்த மீன் குழம்பு வாடை பட்ட உடனே உபவாசம் கலைஞ்சிருது என்று சொன்னார். அந்த மீன் குழம்பு வாடை முகத்தில் பட்ட உடனே இந்த உபவாசத்தை மறந்து உடனே போய் சாப்பிடணும் போல இருந்து நான் உபவாசத்தை இப்படி பல தடவை மீறியே விட்டேன். இப்படி அற்புதத்தை விட்டுருங்க. அப்படினால இதெல்லாம் தகர்க்கணும். இது பக்தி அல்ல, இது தேவன் மேல் வைத்திருக்கிற பற்றுதல் அல்ல என்று அவருக்கு சொல்லிக் கொடுக்க. ஒரு மனம் உடனே கலைந்துருது. வருமானம் இங்கே இருக்கிறவன் அங்கேயே போய் விடுகின்றது. உடனே போய்விடுகிற உடனே உபவாசத்தை கலைத்து விடுகிறேன். இப்படி ஆகும். சாத்தானை ஏமாற்றுகிறான். இதில் என்ன இருக்கிறது? இதில் ஒன்றும் இல்லை. அப்படினாலே தேவனை பற்றி நீர் சரியா அறியவில்லை. ஊழியத்துக்கு வந்திருந்தாலும் ஊழியக்காரராக இருந்தாலும் உமக்கு தெய்வீகத்தை பற்றி ஒன்றும் தெரியவில்லையே. தெரிந்திருந்தால் அப்படி ஆகுமா? இந்த அற்ப ஆகாரத்துக்காக அப்படி ஒரு மனதை நீர் சிதற விட்டு விட்டீரா?
என்று எச்சரிப்பு கொடுத்து ஒழுங்காக உபவாசத்தை ஜெபம் பண்ணி கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து இறைவழியை செய்யும் என்று அவருக்கு நாம் ஆலோசனை கொடுத்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோப்பா பட்டணத்தில் இருக்கும்போது, அல்லேலூயா, நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஞானதிருஷ்டி அடைந்தேன். ஞானதிருஷ்டி அடைந்து ஒரு கூடி இறங்கி வருகிறதாகும். அதில் ஒரு பிராணிகள் ஆகாயத்து எல்லா விதமான ஜீவ ஜந்துகளும் அடைக்கப்படும். பேதுருவை அடித்து பூசி சாப்பிடும். பசியாக இருக்கிற இப்போதான் அந்த போதனை கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் பசியாக வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், தீட்டும் அசுத்தமாக இருக்கிறது ஒன்றும் என்னுடைய வாய்க்குள் பிரவேசித்ததில்லை என்று நமக்கு தெரியவில்லை. நான் தீட்டாக்கிறேன், நானும் பரிசுத்தமாக்கினேன், தீட்டாக எண்ணாதே. அல்லேலூயா. இப்படி அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அங்கே கதவு கொட்டுற சத்தம் கேட்கும். பேதுரு இங்கே இருக்கிறாரா? சீமோன் என்ற பேதுரு இருக்கிறார். சத்தத்தை கேட்ட உடனே கர்த்தர் சொன்னார், இறங்கி போ, ஒரு நாளைக்கு 3 மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். விளங்கி கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மில் அநேக குறைபாடுகள் இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியாதவர்கள். நாம் அதாவது அறிந்த சரிதான் என்று அறிந்தவர்கள் அநேக சரியில்லாமல் இருக்கும். நம்ம எவ்வளவோ அறிய வேண்டிய காரியங்கள் உண்டு. இவர்களை அறிவதற்கு ஜெபம், ஒருமனப்பட்ட ஜெபம் தேவை என்று வேதம் சொல்லுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தில் தான் நாம் அவைகளை கண்டுபிடிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி விடிய விடிய ஜெபம் பண்ணினார் யாரு? யாக்கோபு. விடியற்காலம் தான் அவருடைய குறை அவருக்கு உணர்த்தி காட்டப்பட்டது என்று நாம் காணுகின்றோம். விடியற்காலம் போல் கர்த்தருடைய சத்தம் கேட்டது. பொழுது விடுகிறது, நான் போகட்டும், விடு. அப்பொழுது ஆசீர்வதியும் விட மாட்டேன். கர்த்தர் சொன்னார், பெயரை சொல்லு என்று சொன்னார். அல்லேலூயா. பெயரை சொல் என்றார். நீ தகப்பனிடத்தில் பொய் சொல்லி வந்தாய் அல்லவா, என்னிடத்தில் உண்மையை சொல் என்று கர்த்தர் சொன்னார். இப்பொழுது குற்றத்தை கண்டுபிடித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மிலும் நாம் முழுவதும் சரியாக இருக்கிறோம் என்று நானும் நினைக்கலாம், நீங்களும் நினைக்கலாம். நம்மில இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், இருக்கும். அதை நாம் ஒருமனப்பட்ட ஜெபத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. அந்த ஜெபத்தில் தான் அது நமக்கு தெரிய வரும். நம்முடைய குற்றம் என்ன, நம்மில இன்னும் என்ன குறை இருக்கிறது, சரி பண்ண வேண்டிய காரியங்கள் என்ன என்று அப்பொழுதுதான் நமக்கு தெரிய வரும். அப்படினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபம் பண்ணுங்கள். ஒருமனப்பட்ட ஜெபம் தேவை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் எப்படிப்பட்ட ஜெபம் எடுத்தாலும் அந்த ஜெபத்தில் ஒருமனம் வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இப்பொழுது நாட்களில் நேரடியாக சிலர் சொன்னார்கள், போரில் பலர் சொல்லுகின்றார்கள், உங்களுக்காக நாங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். என்னை பல இடங்களுக்கு மக்கள் கூப்பிடுகிறார்கள். அதாவது நீங்கள் பிராஞ்சிகளில் சென்டர்கள், ஒவ்வொரு சென்டரில் வந்து ஒரு மீட்டிங் நடத்தி விட்டு போங்கள், வந்துவிட்டு அவங்களோட தடைகளை மாற்றிவிட்டு போங்கள் என்று அந்த குறிக்கப்பட்ட நாளிலிருந்தே ஒரு வருஷமாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் நான் தடை நீங்கி வெளியே இறங்கவில்லை. ஸ்ரீலங்காவுக்கு தான் இப்படி போய் வந்தேன். மற்றபடி எல்லா இடங்களுக்கும் ஏதாவது மேரேஜ் மற்ற பங்கனில் போய் கலந்து கொண்டே வந்து விடுகிறேன், போகவில்லை. உனக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்தார். இயேசுவின் நாமத்தை சொல்ல விடாதபடி சொல்வதற்கு தடை விதித்து இந்த பிரகாரமாக எச்சரித்தார்கள். ஆனால் இங்கே உள்ள சம்பவத்தை நாம் பார்க்கும்போது இவர்கள் அதாவது ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார்கள். அதாவது ஒரு பிரவிச்சப்பாடியை நடக்க செய்தபடினால, அதாவது இவர்களை எச்சரித்து இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசக்கூடாது என்ற முறையில் எச்சரித்தார்கள். நாம் இங்கே வாசிக்க போகிற சம்பவம் இப்பொழுது பேதுரு சிறையில் இருக்கிற சம்பவம். வாசிங்க. அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கிறார். சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு சிறைச்சாலையிலே இயேசுவின் நாமத்தை சொன்னதற்காக சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்தார்கள். இது அப்போஸ்தலன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது நம்முடைய ஊழியக்காரன் போய்விட்டார், எல்லாம் போய்விட்டது, என்மேல் என்ன என்று இவர்கள் சும்மா படுத்து தூங்கவில்லை, தன்னுடைய கடமைகளை பார்க்க போகவில்லை. இவர்கள் சபையாரெல்லாம் சேர்ந்து என்ன செய்தார்கள்? ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள். அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே இரண்டு சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பி அவர் ஆயத்தப்பட்டார். இப்படி அதாவது ஒருமனப்பட்ட ஜெபம் நடந்த உடனே என்ன நடக்குமாறு
பாருங்க, அந்த சிறைச்சாலை பூட்டி இருக்க சிறைச்சாலைக்குள்ள தேவதூதன் உள்ள இறங்கி அசந்து இருந்த பேதுருவை எழுப்பி, அறையை கட்டிக்கொள், வஸ்திரத்தை விடுத்துக்கொள், எழுந்திரு என்று எழுப்பிவிட்டார். கால்கள் கைகள் விலங்குகள் எல்லாம் கலந்து போய்விட்டது. சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்ட ஜெபம். அதாவது ஏரோதனுடைய ஆளுகைக்குள்ளாக இவரை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்தாய்விட்டது, இனிமேல் இவர் வெளியே வர முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்த போது, என்ற சூழலை இருந்த போதிலும் இவர் அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு நம்ம தேவனால் இது கூடும் என்ற நிலையில் ஒருமனப்பட்டு ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். 12 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:12. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கு அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அநேகர் கூடி இப்ப ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பேதுருவை விடுதலையாக்கி வழியே கொண்டு வந்து ஆகிவிட்டது. இந்த பேதுரு வந்து கதவை கொட்டுகிறார். கொட்டும்போது ரோதை என்ற ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அங்கே ஒரு கதவு சத்தம் கேட்கிறது. அவளுக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தது. அதாவது நம்முடைய ஜெபம் இங்கே ஒருமனப்பட்ட ஜெபம் நடக்கிறது, நம்முடைய அப்போஸ்தலர் இப்பொழுது வெளியே வந்து விடுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அப்படினால் எல்லோரும் ஜெபத்திலே கவனமாக இருந்தார்கள். அவர்கள் அந்த கவனத்தில் இருந்தாள். அவள் அந்த கதவு கொட்டுற சத்தத்தை கேட்டவுடனே ஓடி போய் உற்று கேட்டாள். பேதுருடைய சத்தம் வந்து சொன்னால் பேதுரு வந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலை விட்டு வெளியே வந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடனே ஓடி கதவு திறந்து பார்த்தார்கள். பேதுரு தான் உள்ளே வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருமனப்பட்ட ஜெபம். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்ட ஜெபம் எந்த ஒரு தடையும் அது மாற்றி போடுகிறதாக இருக்கிறது, எந்த ஒரு கட்டைகளையும் அது நீக்குகின்றதாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனிதர் படுக்கையில் இருந்தார். அவர் தூக்குகிறதும் கடத்துகிறதுமாக இருந்தது. மிகவும் சீரியஸான கட்டத்தில் இருந்தார். அப்படி சபையில் ஊழியக்காரர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய உபவாச ஜெபம் போட்டோம். எங்கே பள்ளிகொண்டான் இடத்துல போட்டோம். ரொம்ப சீரியஸான கடைசி கட்டம் இருக்கும்போது நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணினோம். ஜெபம் என்றால் அவ்வளவு ஜெபம். பாஸ்டருடைய தொண்டையிலிருந்து ரத்தம் வந்திருக்கு, அந்த அளவுக்கு சத்தம் போடு ஜெபம் நடந்தது. ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த தேவனுடைய மனிதன் தானாக எழுப்பி முழங்கால் நின்றார். பணிவிடை செய்கிறவர்கள் கேட்டார்கள், ஐயா என்னையா, எனக்கு சுகமாகிவிட்டது. அங்கே ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகிறார்கள் அல்லவா, கடவுள் என்னை விடுதலாக்கி விட்டார், உடனே குளிப்பதற்கு தண்ணீர் வைங்கள், சாப்பாடு கொண்டு வாங்கள் என்ற விடுதலை அவர் அன்று பெற்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஒருமனப்பட்ட ஜெபத்திற்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஆனபடியால் ஆண்டவராகிய தேவன் இன்று நம்மிடத்தில் கேட்கிற காரியம் என்ன? அதாவது திரளான ஜனங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வந்த இடத்துல, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமாக பொழிந்தருளப்பட்டார் என்று நாம் காணுகிறோம். அன்று என்ன ஆயிற்று? புதிய ஏற்பாட்டு சபை அந்த நாளில் தான் உருவாயிற்று என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒருமனப்பட்ட ஜெபத்தை ஏறெடுப்போம். உங்களுடைய குடும்பத்தில் கணவர் ரட்சிக்கப்படவில்லையா? அப்படி ஜெபம் பண்ண. உங்களுடைய குடும்பத்தில் மனைவி ரட்சிக்கப்படவில்லையா? ஒருமனப்பட்ட ஜெபம் தேவை. நாம் இந்த ரூமை பூட்டிக் கொண்டு தனித்தலையில் உட்கார்ந்து ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தால் அந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. ஹல்லேலூயா. சிலதுக்கு உடனே கிடைக்கலாம், சிலதுக்கு கொஞ்சம் நாட்கள் கழித்து கிடைக்கும். நிச்சயமாகவே அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாக்குத்தத்தப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படி ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது பெந்தெகோஸ்து நாளாகிய 10வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் பலத்த வல்லமையோடு இறங்கி அவர்களை ஆட்கொண்டார். அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் காணுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபவீரராக இருந்தார். நமக்கு அவர் வழிகாட்டி இருக்கிறார். எல்லாவற்றிலேயும் அவர் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணின போது முகரூபம் எதற்கு எழுதப்பட்டிருக்கிறார்? நீங்களும் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், உங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்ற கருத்தில் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறார். ஜெபம் பண்ணும்போது முகரூபம் மாறிட்டு. ஹல்லேலூயா. யோப்பா பட்டணத்தில் பசியா இருந்த போதிலும் ஆண்டவர் என்னை ஜெபம் பண்ணும்படியாக சொன்னார். நான் மேல் வீட்டில் ஏறி ஜெபம் பண்ணினேன். அந்த நேரத்தில் என்ன உண்டாயிற்று? ஞான திருஷ்டி உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமனப்பட்ட ஜெபத்திலே நடக்கிறவர்களை நாம் இங்கே அறிகின்றோம். ஹல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். சபையார் கூடி ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள்.
ஜெபம் முடிக்கிறதுக்குள்ளே பேதுரு வெளியே வந்து விட்டார். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். வல்லவர்கள ஜெபம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருமனப்பட்ட ஜெபம் தேசத்தை அசைக்கின்றதாக இருக்கிறது. ஒரு மனம் இல்லாமல் ஜெபம் பண்ணுகிற ஜெபத்தில் வல்லமை இல்லையே. ஆனபடினால் நான் ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய திருவாக்கு சொல்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 16ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஜெபவேளை நடராத்திரி வந்தபோது இவருடைய ஜெபவேளை, நம்முடைய ஜெபவேளைகளை மறுபடியும் ஒரு நாள் சபையாய் கூடி புதுப்பிக்க வேண்டும். அநேகர் இன்னும் மணியில் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். யாரெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார்கள், யார் ஜெபம் பண்ணவில்லை என்று நமக்கு தெரியவில்லை. ஆனபடினால இந்த பவுலும் சீலாவும் நடராத்திரியில இவருடைய ஜெப வேளை ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடராத்திரியிலே ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது பாருங்க. நடராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி ஒருமனப்பட்டு பவுலும் சீலாவும் அடித்து உதைத்து, பகலிலே இயேசுவை என்று சொன்னதுக்காக இவர்களை அடித்து உதைத்து சிறையிலே போட்டிருக்கிறது. காலெல்லாம் தொழுமரத்திலே மாட்டி போட்டிருக்கிறது, கையெல்லாம் விலங்கு மாட்டி இருக்கிறது. சதுப்பான, அதாவது கீழான ஒரு 3ஆம் வகுப்பினர் ஒரு சதுப்பான சிறைச்சாலை, கொடிய சிறைச்சாலை போட்டிருக்கிறது. நடராத்திரி எண்ணம் என்ன? காயத்தை பார்க்கவில்லை, அடியை பார்க்கவில்லை, அவமானத்தை பார்க்கவில்லை. இவர்கள் என்னத்தை பார்த்தார்கள்? ஜெப வேளை. இப்பொழுது இன்று நடராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெரிந்து சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார். சீலாவும் நடராத்திரியிலே தேவனை துதித்து பாடி ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகிற நேரமாயுது. அது பாடுகிற நேரமா? சுகமாயிருக்கிறவர்கள் நடராத்திரியிலே பாடுவார்களா? தூக்கத்தை அல்லவா முக்கியப்படுத்துவார்கள், தூக்கத்தை அல்லவா முக்கியப்படுத்துவார்கள். இப்படி தூக்கத்தை முக்கியப்படுத்தவில்லை, பகலில் பட்ட அடி உதைகளை முக்கியப்படுத்தவில்லை. இவர்களுக்கு உண்டான அவமானமான சொற்கள் எத்தனை எத்தனை, அவைகளையும் இவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஜெப வேளை வந்தது. ஹல்லேலூயா. அதில் ஒருவருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. இவன் சொல்லி அல்லவா நான் வந்தேன், நான் இந்த பட்டணத்துக்கு வந்திருக்க மாட்டேனே என்று எண்ணவில்லை. 2 பேரும் ஒருமனப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டார்கள். கையில் இருக்கிற விலங்குகளை ஜாலராக அதாவது டேமரினாக அடித்து பாடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டில் என்ன வந்துவிட்டது? இந்த ஜெபத்துல தேவ மகிமை இறங்கி சிறைச்சாலெல்லாம் கிடந்து ஆடுது கிடுகிறது, கதவுகளெல்லாம் நடுங்குது. கைகளில் இந்த கட்டுகளெல்லாம் கலந்து தானாக ஓடினது. பக்கத்து ரூமில் இருக்கிற கைதிகளுடைய கட்டுகளும் கலந்து ஓடினது. கதவுகள்லாம் பெரிய பெரிய கதவுகள், சிறைச்சாலைக்கு எவ்வளவு பெரிய கதவு போட்டிருக்க பாருங்க, எல்லாம் திறந்து ஓடி. சிறைச்சாலை காவல் கலக்கிற காவலாளி விழித்து பார்த்தான், கதவெல்லாம் திறந்து கிடக்கிறது. ஐயோ, குற்றவாளிகள் ஓடிவிட்டால் நம்மை நாளைக்கு தண்டித்து போடுவார்களே என்று நான் அப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்கு, அவமானமான ஒரு மரணத்திற்கு நாம் ஆளாகி விடாமல் நம்மையா நான் குத்திக் கொள்வோம் என்று பட்டயத்தை எடுத்து தன்னை குத்திக் கொண்டு கொலை செய்வதற்காக பிரயாசப்பட்டார். பவுல் உள்ளே இருக்கார் சிறைச்சாலைக்குள்ளே. ஞான தரிசனால் இதை கண்டு, சகோதரனே உனக்கு ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் உள்ளேதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் தப்பி ஓடுகிறவர்கள் அல்ல, அதற்கு நாங்கள் பயந்தவர்களும் அல்ல என்று அவர் சத்தம் கொடுத்தார். ஹல்லேலூயா. தொடர்ந்து என்ன நடந்தது வாசிங்க. அப்பொழுது அவர் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவளை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவருமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். இப்ப என்ன சொல்றாரு? வாங்கடா வாங்கடா என்று சொல்லி அடித்து உள்ள தள்ளினவர்கள், அவமானமான வார்த்தை சொல்லி தள்ளினவர்கள் இப்படி என்ன சொல்றாரு? ஆண்டவமாரே, ஆண்டவமாரே மன்னிங்க, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க என்று கேட்கிறார். அந்த ராத்திரியில் அவனோடு வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். வாசிங்க.
அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கு அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமனப்பட்ட ஜெபம். அந்த ஜெபத்தில் என்ன நடந்த பாருங்க. சிறைச்சாலைக்காரன் தலைவன் சந்திக்கப்பட்டு விட்டான், அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். ஹல்லேலூயா. மேலே வாசித்தோம், அவர் திரளான ஸ்திரீகளும் சொல்ல ஒரே மனமாய் கூடி ஜெபம் பண்ணின போது அங்கே ரட்சிப்பு 3000 பேருக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்று நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா. இன்று அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்க விரும்பி இருக்கின்றார். வெறும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுனாலே ரட்சிப்பு உண்டாகிறது இல்லை, வெறும் வார்த்தையினாலே ரட்சிப்பு ஏற்படுகிறது இல்லை. நாம் முதலாவது ஒரு மனத்தை உண்டு பண்ண பழக வேண்டும். கண்ணமுடினா சிலர் சொல்கிறாங்க, ஐயா ஆலயத்தில் இருந்தாலும் ஒரு மனம் வரமாட்டேங்குது, ஜெபம் பண்ண போனாலும் இங்கே தான் வாயு தான் பேசுது, மனமெல்லாம் எங்கேயோ போய் விடுகிறது, என்னெல்லாமோ நடக்குது. பின்ன பாவரிக்கு நம்ம கேட்கறதுனால மக்களுடைய நிலைமை என்ன என்று நாம் அறிகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனம் முதலாவது நாம் ஒரு மனதை, நம்முடைய மனதை நிறுத்த நாம் பழக வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை நாம் லக்காக நிறுத்தி அவரை நோக்கும் போது நம்முடைய மனம் நமக்குள்ளே நிற்க வேண்டும், நம்முடைய மனம் நம்மள நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். முதலாவது நாம் ஒரு மனதாக இருக்க பழக வேண்டும். அப்படி நம்முடைய குடும்பத்தார் மற்ற நம்முடைய சபையார் நம்மளாம் ஒரு மனமாய் கூடி வந்து விட்டால் அந்த இடம் அசைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபத்தில் தேவ தரிசனம் உண்டாகும். சிலர் எனக்கு வல்லமை என்று இல்லை என்று சொல்கிறார்கள், சிலரெல்லாம் காட்சி தரிசனம் சொல்லுகிறார்கள். எனக்கு இதுவரைக்கும் ஒரு காட்சியும் இல்லை, தரிசனமும் இல்லை, ஒன்றுமில்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். இதெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நமக்கு காட்சி தரிசனம் வேண்டுமா, வல்லமை வேண்டுமா? அதாவது பரிசுத்தாய் மட்டுமல்ல, பரிசுத்தாயோடு சேர்ந்து என்ன வேண்டும்? வல்லமை வேண்டும். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய குமாரனை எப்படி அபிஷேகித்தார்? பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தார். ஹல்லேலூயா. வல்லமை. ஒரு மனிதனுக்கு உயிர் இருந்தோம், பலன் இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. பலன் தான் ரொம்ப முக்கியம். பலன் இருந்தால் தான் எதிராளியை மேற்கொள்ள முடியும், பலன் இருந்தால் தான் ஒன்றை சாதிக்க முடியும், பலன் இருந்தால் தான் கர்த்தருக்காக ஏதாவது பண்ண முடியும், பலமுள்ளவன் தான் சத்துருவை ஜெயிக்க முடியும். இல்லாவிட்டால் சாத்தானால் வருகிற எதிர்ப்பில் அவன் தோல்வி அடைந்து போய்விடுகிறது நாம் காணுகிறோம். அப்படி ஒரு மெசேஜ் தான் நான் தயார் பண்ணி வைத்திருந்தேன். ஆனால் இன்று உங்களுக்கு தரும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த செய்தி இதுவாக இருக்கிறபடினால உங்கள் மத்தியில் வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடியினால் இந்த பவுலும் சீலாவும் நடுராத்திரியில இவ்வளவு பெரிய துன்பத்தின் மத்தியிலேயும் தொழுமரம் என்கிற அந்த தொழுமரத்தை அந்தமானில் பார்த்தோம். அந்தமான் சிறைச்சாலைக்கு போயிருந்தோம், அங்குள்ள ஆவிகளை கட்டி ஜெபம் பண்ணுவதற்காக போயிருந்த போது அங்கே தொழுமரம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பெரிய மரத்தில் ஒரே ஒரு ஓட்டை போட்டிருக்குது. அந்த ஓட்டைக்குள்ளே அந்த ஒரு மனிதனோட 2 காலையும் திருக்கி உள்ளே தள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள தள்ளி விட்டு விடுகிறார்கள். அப்புறம் வெளியே எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஓட்டைக்குள்ளே 2 காலையும் உள்ள போட்டு அப்புறமாக விலங்கு மாட்டி இங்கே எங்கேயுமா இழுத்து கட்டி இருக்கிறது, இங்கேயுமா இழுத்து கட்டி வைத்திருக்கிறது, அசைய முடியாத ஒரு இடம். இங்கே ஒரு பட்டமாரி வைத்து சுத்துகிறார்கள். அது இருக்க நாக்கெல்லாம் வெளியே தள்ளுகிறது, வாய்க்குள்ள ரத்தம் கேட்கிறார். இது யாருக்கு என்றால் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடிய போராளிகளை அங்கே கொண்டு அந்த அந்தமான் தீவில் வைத்து இவ்வளவு சித்திரவதை பண்ணியிருக்கிறார்கள் ஆங்கிலேயர் காலத்தில். தேவனுக்கு மகிமை என்று நாங்கள் அங்கே பல நிகழ்ச்சிகளை பார்த்தோம். அப்படினால் அதில் ஒன்றுதான் இந்த தொழுமரம் என்கிற இடம். இது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலையும் சீலாவையும் இதில் தான் மாட்டி அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்று நாம் காணுகின்றோம். அந்த நேரத்திலேயோ அவர்கள் ஜெபவேளை வந்தபோது தேவ அன்பு உள்ளத்தை நிரப்பின. இயேசுவை பற்றி சொல்ல வந்தல்லவா இந்த பாடுகளெல்லாம் நமக்கு வந்தது என்று அவர்கள் இயேசுவை முறுமுறுக்கவில்லை, அவர்கள் சோர்ந்து போகவில்லை, என்மேல் இந்த ஊழியம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கவில்லை, ஊக்கம் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராத்திரியுடைய நடுராத்திரி வேளையில் அவர்கள் பாடினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள், ஜெபித்தார்கள் ஒருமனப்பட்டு. தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அங்கே சிறைச்சாலைக்கான வீடு ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தில் நாம் 21, 22, 23 வசனங்களை வாசிக்கும் போது இந்த யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் மன்றாட்டு ஜெபம், பிதாவை நோக்கி ஏறெடுத்த மன்றாட்டு ஜெபம் அடங்கிய அதிகாரம் இந்த யோவான் சுவிசேஷம்.
என்று நாம் காணுகின்றோம். அதில் அவருடைய விருப்பம் என்ன என்றால், அதாவது சீடர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டுமா? ஒன்றாய் இருக்க வேண்டும், ஒரு மனதாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அதற்காக பிதாவினிடத்தில் அவர் ஜெபம் பண்ணினார். வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்கள் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படி. இங்கே என்ன ஜெபம் பண்ணுகிறார் என்றால், ஆண்டவரே இவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும், இவர்கள் ஒருமைப்பாட்டிலே தேர வேண்டும். நாம் எல்லாரும் இப்போ ஒரே திருச்சபையாக கூடி வந்திருக்கிறோம், பலர் நாம் கூடியிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற என்றால் திருச்சபை என்றால் ஒரே சரீரம். நாம் எல்லாரும் அந்த சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கின்றோம். இந்த அவயவத்தில் கை ஒன்று கால் ஒன்று இவைகளெல்லாம் ஒருமனக்கேடுகள் உண்டாகிக்கொண்டு ஒன்றொன்று பகைத்து கொண்டிருக்கும். ஆனால் அங்கே தேவ பிரசனத்தை பார்க்க முடியாது. நம்முடைய திருச்சபையுடைய நோக்கம் என்ன? திருச்சபையுடைய நோக்கம் அதாவது மாம்சத்தை கலைந்து ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும். மாம்சத்துக்கு இங்கே இடம் இல்லை. தேவனுக்கு மகிமை. மாம்சத்துக்கு நம்முடைய திருச்சபையில் இடம் இல்லை. மாம்சம் இருந்தால் அது அழிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சுத்தமாக இருக்கின்றது. ஆனபடினால அதாவது கர்த்தருடைய திருவாக்கு என்ன சொல்கிறார்? இயேசு சுவாமியுடைய ஆசை என்ன என்றால், பிதாவே நானும் நீர் ஒன்றாயிருக்கும் போல இவர்கள் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும், இவர்களும் ஒருவரும் அதாவது ஒருவர்கள் ஒருமைப்பாட்டில் இவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். எப்படி பிதாவுக்கும் குமாரனுக்கும் பிரிவினை இல்லையோ, பிதாவும் குமாரனுக்கும் கருத்து வேறுபாடு இல்லையோ, அவர்களுக்குள்ளே சுயநலம் எதுவும் இல்லையோ, ஒன்றாக அவர்கள் இருக்கின்றது போல நம்முடைய திருச்சபையும் ஒன்றாக ஒரே சரீரமாக இயங்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். அங்கேதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். 133 சங்கீதம் 1 முதல் 3 வரைக்குள்ள ஒரு 3 வசனம் தான். அந்த 133 சங்கீதத்தை வாசிப்போம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையா இருக்கு, எத்தனை இன்பமுமானது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆர்வனுடைய சரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியின் மேல் வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கொப்பா, வாசனை உள்ள தைலத்துக்கொப்பா இருக்கிறது. எர்மான் மேலும் சீயோன் பருவத்தின் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகத்தான் புதிய சபை உருவாயிருக்கிறது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகையில் சபை அப்படித்தான் இருக்கும். இப்பொழுது நம்மிலே பல குறைபாடுகள் இருக்கலாம். இதை நீக்குவதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு போதனைகளையும் பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகத்தையும் தந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் கர்த்தருடைய வருகையில் இப்படி இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த குறைபாடும் இல்லாமல் அந்த பிரகாரமாக சபை இயங்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது அது இன்பமும் அருமையான ஒரு காரியம் என்று கர்த்தருடைய திருவாக்கு. துரசாமி அப்புறம் இடத்துல நமக்கு ஒரு கன்வென்ஷன் நடந்தது. இப்படி சபை இப்பொழுது முன்பு இருந்ததை விட கொஞ்சம் இதாக இருக்கிறது. ஆனால் பழைய லெவலுக்கு அது வரும் என்கிறது நமக்கு தெரியும். இடைக்காலத்தில் இது மோசேயின் காலத்திலிருந்து அப்போஸ்தல காலத்திலிருந்து எல்லா காலத்திலையுமே சபைக்குள்ளே சாத்தானுடைய எதிர்கூட்டங்கள் எழும்பினதை நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். ஆனால் அது எழும்பும். ஆனால் அதனால் தேவன் வருத்தப்படுகிறது இல்லை. தேவனுடைய ஜனங்கள் ஒருமித்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவார்கள். நம்முடைய சபை ஆரம்ப நாட்கள் அப்படி இருந்தது, இன்னும் இருக்கிறது. அதாவது துரசாபுரத்தில் ஒரு கன்வென்ஷன் நடந்தது. ஆலய பிரதிஷ்டையும் கன்வென்ஷனும் 3 நாள் கன்வென்ஷன் நடந்தது. அப்போ அங்கே நம்முடைய காலேஜில் இப்போ இருக்கிற பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்களெல்லாம்
நாங்கள் எங்களுடைய ஊழியம் அப்பொழுது கோயம்புத்தூர், மதுரை, மெட்ராஸ், சேலம், இந்த பெரிய பெரிய காலேஜுகளெல்லாம் எங்களுடைய ஊழியம் இருந்தது. அதில் சந்திக்கப்பட்டவர்கள் தான் இப்பொழுது வெளிநாடுகளிலேயும் பல இடங்களிலும் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்களாக இருக்கிறது. நான் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, பெரிய உலக பிரகாரமாக பெரிய வேலைகளில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவள் படித்து கொண்டிருந்த காலத்தில் எல்லாம் அங்கே வந்திருக்கும்போது அங்கே சின்ன சின்ன ரூம்புகள் ஓலை செட்டுகள் அடைத்திருந்தது தங்குவதற்காக. அதில் இவர்கள் ட்ரெஸ்ஸுகளை எல்லாம் கலத்தி போடுவார்கள். அங்கே போய் யாருடைய ட்ரெஸ் எதுன்னு பார்க்கறதில்லை, முந்தி கையில் எது கிடைக்காததுக்கு போட்டுக்கொண்டு போவார்கள். சாப்பிடும்போது 2 பேர் 3 பேர் ஒரே இலையில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த ஊருக்காரங்க இதெல்லாம் பார்த்தாங்க, பார்ப்பாங்க. 2 3 4 5 தினங்கள் அங்கே தங்கியிருக்கு அல்லவா, பார்ப்பாங்க. இந்த பையங்க எல்லாம் பெரிய பெரிய வீட்டில் உள்ள பையங்க, பெரிய பட்டதாரிகள் மாதிரி தெரிகிறது, இவ்வளவு ஒரு அந்நியோன்யமாக இருக்கிறார்களே. எந்த ஒரு பையங்க எல்லாம் ஒரு இடத்துலேருந்து வந்திருப்பாங்க, இவ்வளவு க்ளோஸாக. அதாவது ஒரு சாப்பிட்ட இடத்துல ஒரு கையை போட்டு எடுத்து சாப்பிடுங்க, இப்படி மாற்றி எல்லாம் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு கன்வென்ஷன் முடிந்த பிறகு சொல்லியிருக்கிறார்கள், நம்முடைய விழாக்கள் ஒன்று இங்கே நடக்குமானால், மற்ற ஃபங்க்ஷன்கள் நடக்குமானால் இந்த ஊரை சுற்றி மக்கள் தாண்ட முடியுமா? அவ்வளோ அசூசியாக்கி விடுவார்கள் அல்லவா. எவ்வளவு சுத்தமாக, எவ்வளவு கட்டுப்பாடாக, எவ்வளவு ஒழுங்காக இந்த மக்கள் இந்த 5 நாட்கள் இந்த இடத்துல கண்ணியமாக நடந்து போய்விட்டார்கள். ஒருவருக்கொருவர் ஒரு வேற்றுமை இல்லாமல் ஒரு ஐக்கியம் இவர்களுக்குள்ளே இருக்கிறது நான் கண்டு எங்கேயும் காண முடியவில்லையே என்று கிறிஸ்துவை மக்கள் கண்டுகொண்டார்கள். ஹல்லேலூயா! கிறிஸ்துவை கண்டுகொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய விருப்பமும் ஆசையும் என்ன என்றால், ஆண்டவரே இவர்களெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும், நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இயேசுவாமி விண்ணப்பம் செய்தார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நம்மில் இருக்கிறது, நம்முடைய மக்களுக்குள்ளே இருக்கிறது, இன்னும் கூடுதலாக இருக்கும். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? ஒருமைப்பாடு நமக்கு வேண்டும். ஒருமைப்பாட்டிலே நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனை நம்முடைய ஆண்டவராகிய தேவனை ஒருமைப்பட்டு ஒரு மனதோடு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாம் வாசித்தோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பரலோகத்தில் அப்படித்தான் ஆராதனை நடக்கிறது. ஒருவர் நோக்கி தேவராகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரலோகத்தில் ஆராதிக்கிறார்கள். சேராபியன்களும் கேராபியன்களும் அப்படி ஆராதிக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா! அந்த இஸ்ரவேலின் அப்படிப்பட்ட இஸ்ரவேலர்கள் மத்தியில் தான் தேவன் வாசமாயிருப்பார் என்று நாம் தெரிந்தோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாம் அவருக்கு செலுத்தி அவரை காணம் பண்ண வேண்டுமா? அது என்ன என்றால், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வது. வேறு அலங்காரம் அல்ல, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வது. தேவனை தொழுது கொள்கிறவர்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். அங்கே ஒரு மனம் இருக்கும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்படினால நாவினால தேவனை துதிப்போம் என்று சொல்லும்போது அல்லேலூயா என்ற உடனே, அதாவது நமக்குள்ள அந்த எழுப்புதல் உண்டாகணும். ஊழியக்காரன் சொல்லும்போது அல்லேலூயா என்றால் அல்லேலூயா என்று முழங்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இடத்துல தான் தேவன் வாசமாக இருப்பார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நம்ம வேற ஒன்றினாலும் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. எல்லாம் அவருக்குரியது, எல்லாம் அவருடையது. வேற எதனாலும் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? நாவினால கர்த்தரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா! அப்படிப்பட்டதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது நாம் பார்த்தோம், அதாவது ஒருமனப்பட்டவர்களாய் கூடியிருந்த இடத்துல வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த நாளிலே புதிய ஏற்பாட்டு சபை அன்றுதான் உருவானது என்று நாம் காணுகின்றோம். அங்கே அந்த தினத்திலே 3000 யூதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இதனால ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணின இடத்துல அது நடந்தது என்று நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இயேசு சுவாமி அவர் எப்பொழுதும் மகிமை பொருந்தினவர் தான். ஆனால் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணின போது முகரூபம் மாறிட்டு. ஹல்லேலூயா! நாம் ஜெபம் பண்ணினால் நம்முடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படும், நம்முடைய முகரூபம் மாறும், தேவன் அவனமாக செய்வார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஜெபம் பண்ணும்போது தான் தரிசனம் கிடைக்கும். நான் நேற்று ராத்திரி சொன்னேன், ஜெபம் பண்ணும்போது எதையாவது பார்த்து கொண்டு, எதையாவது செய்து கொண்டு, எதையாவது பண்ணி கொண்டு இருக்காதீர்கள். ஒருவர் ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடி ஆண்டவரே என்று அப்படி செய்ய ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு காட்சிகள், தரிசனங்கள் கிடைக்கும். அந்த நேரத்தில் தேவ ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கண்ணை முடித்து மறாக்க பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு கிட்டாது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படியே கொர்நேலியு வீட்டில் அவர் ஜெபம் பண்ணும்போது
அங்கே ஒரு பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனிதனை அவர் கண்டார். அவருடைய குடும்பத்துக்கு ரட்சிப்புக்குரிய வழியை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பட்டணத்தில் பேதுரு ஜெபம் பண்ணும்போது என்னானார்? ஞான திருஷ்டி அடைந்தார். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்ட ஜெபத்தில் இருக்கிற வல்லமை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது, ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஞான திருஷ்டி, பெருமைக்கல்ல, நான் 2 தடவை இந்த ஞான திருஷ்டியை அடைந்தேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் காட்சி தரிசனங்களை பார்க்கிறோம், ஆவிக்குள் ஆகிறோம், பல அனுபவங்களை பெறுகிறோம். ஞான திருஷ்டி என்பது அதை விட வேறு ஒன்று, வித்தியாசமானது. பாடி இலகுவாகிவிடும். அதாவது நமக்குள்ளே அளவிடங்காத டேஸ்ட் பார்க்கிற சந்தோஷம் பொங்கி வழியும். நேரத்தில் பரம தரிசனங்களை பார்ப்போம், தேவசத்தத்தை கேட்போம், என்னெல்லாமோ இருக்கும். ஹல்லேலூயா. சேவானை கல்லறியும் போது அதைத்தானே பார்த்தார். வானம் திறந்திருக்கிறதையும் தேவகுமார் மனுஷகுமாரும் தேவனுடைய வாசத்தில் எழுந்திருக்கிறதையும் கண்டார். பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுருவுக்காக சபையார் ஜெபம் பண்ணினார்கள். இப்போ சிறைச்சாலை பூட்டி இருக்க ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது வெளியே வந்து விட்டார் என்று நாம் காணுகிறோம். ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபம் ஒருமனப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடியும் உதயம் பெற்று சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்டிருந்த பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே ஜெபவேளை வந்தபோது, ஜெபத்திற்கு பேர் கொடுத்து எத்தனை பேர் ஜெபம் பண்ணுகிறீங்க என்று தெரியவில்லை. மறுபடியும் அதை புதுப்பிக்க வேண்டும். சிலர் 2 மணி 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் பேர் கொடுத்திருக்கிறீர்கள். அது உங்களால் சாதிக்கிற காரியம் அல்ல. அதுபடியால் திரும்பவும் ஜெப நேரங்களை புதுப்பித்து அந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணினால் அங்கே தேவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருமைப்பாட்டில் தேர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருமைப்பாடு. ஹல்லேலூயா. கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருமைப்பாட்டில் தேர வேண்டும். நம்முடைய சிந்தைகள் எல்லாம் ஆவிக்குரிய சிந்தையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஒருமைப்பாட்டுக்கு இடையூறாக இருக்கிறவைகளை அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். தேவனுடைய பிள்ளைகளை ஒருமைப்பாட்டில் நாம் தேர்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் ஒரு சேனை எழும்போம். அந்த சேனைக்கு முன்னாகத்தான் கர்த்தர் சத்தம் விடுவாராம். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் அது எழுதியிருக்கிறது, வாசிக்க வேண்டாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சேனைக்கு முன்பாக கர்த்தர் சத்தம் இடுவார். அந்த சேனை ஒன்றை ஒன்று நெருக்காது. ஒன்று நான் பெரியவன் நீ பெரியவன், நான் மந்தி நீ மந்தி, அல்லது ஒருவருக்கொருவர் போட்டா போட்டி, மனதில் வேறுபாடுகள் இருக்காது. ஒன்றை ஒன்று நெருக்காது. தன் வரிசை வழியிலே தன் வரிசையிலே செல்லும். ஒன்று பின்னாலே தன் வரிசையிலே சென்று கொண்டிருக்க. அப்படி ஒரு சேனை கடைசி காலத்தில் எழும்ப போகின்றது. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஒருமைப்பாடு, ஒரு மனம் நம்மில் உண்டாக வேண்டும். எங்கே ஒருமனை ஒற்றுமை, எங்கே ஐக்கியம் உண்டோ அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. எர்மோன் மலை மேலும் சீயோன் பர்வதத்தில் இறங்குகிற பனிக்கு ஒப்பாக ஆசீர்வாதம். ஆரோனுடைய தாடியிலே வடிகிற பரிமள தைலம் நற்கந்தத்துக்கு அவருடைய வாழ்க்கை இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடினால தேவனுடைய பிள்ளைகளை அப்படி நாம் செய்வோம். ஹல்லேலூயா. 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 ஒருமனப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஒருமைப்பாட்டிலே நாம் தேர்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A, தெற்கு சானல் கரை, ஷாலேம் நகர், அனந்தன் நகர், ஆசாரிபள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201, கன்னியாகுமரி மாவட்டம். எங்களது தொலைபேசி எண் 046522222536. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.